ஒரு பிரபலமான நடிகை புத்தாண்டு இரவில் கடத்தப்படுகிறாள், கொலை செய்யப்படுகிறாள். ஆனால் மறுநாள் எல்லோருக்கும் முன்பாக உயிருடன் நடமாடுகிறாள். அப்படியென்றால் இறந்தது யார், உயிரோடு இருப்பது யார்? ஒரே முகம், 2 பெண்கள், ஒரு கொலை, பல பொய்கள். அந்த பொய்களின் பின்னால் கோடிக்கணக்கான சொத்துக்களும் கொடூரமான பழிவாங்கலும் மறைந்திருக்கிறது. ஒவ்வொரு தடயத்தையும் இணைக்க முயன்ற ஒரு டிடெக்டிவ், உண்மையை மறைக்க எதையும் செய்ய தயாரான கொலைகாரர்கள். இறுதியில் யார் வென்றார்கள்? உண்மையா, சதியா? இது ஒரு சாதாரண கொலைக்கதை அல்ல. கடைசி நிமிடம் வரை யூகிக்க முடியாத ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர். வாருங்கள், இந்த மூச்சை நிறுத்தும் கிரைம் த்ரில்லர் கதைக்குள் நுழைவோம். ஒரு மாலை நேரத்து மரணம். அத்தியாயம் 1. கதவை திறந்ததும் முதலில் கண்ணில் பட்டது அந்த கடிதம்தான். குனிந்து விரல்களால் கவ்விக்கொண்ட பிரபல டிடெக்டிவ் பிரசன்னா அதை பிரித்தபோது டெலிஃபோன் அடித்தது. ஹலோ, பிரசன்னா ஹியர். நான் இன்ஸ்பெக்டர் ராம் பேசுகிறேன் என்றது எதிர்முனை. அவர் ஏதோ சொல்ல கூர்மையாக காதுகளை ரிசீவருக்கு தந்து செய்தியை மனதுக்குள் எழுதி கொண்ட பிரசன்னா, இதோ இப்போவே வரேன் இன்ஸ்பெக்டர். இவன் பேசும்போது விரலடுக்கல் சுவாரஸ்யத்தில் ஊசலாடி கொண்டிருந்த காகிதம் படபடத்தது. மெல்ல நழுவி டேபிள் ஃபேன் காற்றில் பறந்து பிணிபானம் தேடி அலைந்து சுவரோரம் மருண் நிற கார்பட்டோடு ஒட்டி கொண்டு பிரிந்து நின்றது. அதை துப்புரவாக மறந்து போன பிரசன்னா செய்தி தந்த அவசரத்தில் செருப்பை மாட்டிக்கொண்டு வாசலில் இறங்கி இழுத்து கதவை சாத்த பூட்டி விட்டான். அந்த அதிர்ச்சியில் அந்த கடிதம் ஓரங்கலம் நகர்ந்து நன்றாக விரிந்து இவ்வாறு காண்பித்தது. புத்தாண்டு நான் சந்திக்க போகிறதில்ல, என்ன மரண பயம் சூழ்ந்திருக்குது, காப்பாற்றுவீங்களா? பல்லவி. டேபிள் கேலண்டரி கருப்பு நிற எழுத்துக்களில் சிரித்தது. டிசம்பர் 31. அதே நேரம் நகரத்தின் மறுபக்கம் பாத்ரூமிலிருந்து எழுந்த பல்லவி பஞ்சு பாதங்களை மொசைக்கில் பதித்து நீர்த்துளிகளால் கருப்பு சலவைக்கல்லில் கோலம் போட்டுக்கொண்டே ஹாலுக்குள் வந்தாள். ஃபோன் அடித்தது. ஹலோ, பல்லவி ஹியர். மேடம், நான் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஸ்டார் நைட் இருக்குது, அதோட ஷோலாவில் நியூ இயர் இருக்குது. மறந்துட போகிறீங்களேன்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணுறேன். நவ் இட் இஸ் 5. அவன் ரிசீவரை வைத்து வெகு நேரமாகியும் வைக்கவில்லை பல்லவி. பிடித்திருந்த கைகள் நடுங்கின. ஸ்டார் நைட், ஸோ இன்றைக்கி டிசம்பர் 31. வியர்த்தது. அதுவரை அனுபவித்த தன் அழகே அந்த நொடியில் அவலட்சமாக தோன்றியது. டிசம்பர் 31. அவசர கால்களை பதித்து வார்ட்ரோப்பை கலைத்து கைக்கு அகப்பட்ட ஒரு ஹவுஸ் கோட்டை அணிந்து கொண்டு சோஃபாவில் சரிந்தாள். போய்தான் ஆகணுமா? தெரிஞ்சும் ரிஸ்க் எடுக்கலாமா? போகாமல் இருந்துட்டா? ஓ நோ, எதுவாக இருந்தாலும் சந்திச்சு தான் ஆகணும். இதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டா என்ன? நேரம் 6 என்பதை சுவர் கடிகாரம் அறிவிக்க பரபரப்பாக எழுந்தாள். சரியாக 9 மணிக்கு ஷோலாவில் இருக்கணும். 9:30 ஸ்டார் நைட் தொடங்கி நள்ளிரவு வரை நீண்டு 12 அடிக்கும்பொழுது பிறக்கும் புதுவருடத்துக்கான கொண்டாட்டம் அது. டெலிஃபோனை எடுத்து எண்களை சுழற்றி காத்திருந்தால் மறுமுனை உயிர்த்ததும், கணேஷா, நான் பல்லவி பேசுகிறேன். 8:30 மணிக்கு கிளம்பணும். நீ இன்னும் அரை மணி நேரத்தில் இங்கே இருக்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அவன் ஏதோ சொல்ல, நோ யூ மஸ்ட் பி ஹியர் அட் 6:30. பஸ்ஸரை அடித்ததும் காவேரி ஓடி வந்து ஸ்க்ரீன் விளக்கி எட்டி பார்த்தாள். உள்ளவா? கதவுமா திறந்துதான் இருக்கு, தள்ளிட்டு வா. வந்து பயத்தோடு எதிரே நின்றாள். நான் சொல்ல போகிறத கவனமாக கேட்டுக்கோ. சொல்லத் தொடங்கினாள். காவேரி கேட்கத் தொடங்கினாள். 6 முள் 20 நிமிடங்களை விழுங்கும் வரை காவேரிக்கு தொடர்ந்து உத்தரவுகள் பிறக்கப்பட்டது. நீ என்ன பண்ணுறேன்னா, நான் உனக்கு சொன்னதை வாட்ச்மேன் லோகநாதனுக்கும் சமையல்கார பிச்சுமணி ஆயிருக்கும் சொல்லிவிடு. காவேரி அழுதாள். ஏண்டி அழற? ஏம்மா, இன்றைக்கி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குமா. என்ன சந்தேகம்? உங்களுக்கு உடம்பு கிடம்பு சுகம் இல்லையோ? காவேரி, நெருப்புனா வாய் வந்துடாது. நடக்க போகிறத யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. திடீர்னு என் கதை முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. இங்கே என்ன பண்ணுறதுன்னு ஒரு தெரியாத நிலை உருவாயிடும். அதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்லி விளக்கிட்டு போகிறேன். புரியுதா? நீ போகலாம். அந்த காவேரி போக மனமில்லாமல் இவளையே பார்த்து கொண்டு நகர்ந்து உள்ளே நுழைந்த கணேஷ் மேல் மோதிக்கொண்டு நெற்றி வலிக்க அவசரமாக வெளியேறினாள். உட்காருங்க கணேஷ். என்ன மேடம் அவசரம்? ஒரு சில பொறுப்புகளை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு என்ன இப்போது, அதுவும் இந்த லேட் ஈவினிங்கில் அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? எஸ் கணேஷ், நான் இன்றைக்கி கலந்துக்கு போகிற ஸ்டார் நைட்டில் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. கணேஷ் புருவத்தில் வியர்த்தான். சரக்கென்று எழுந்து டெலிஃபோனை நெருங்க, கணேஷ் என்ன பண்ண போகிறீங்க? போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ப்ரொடெக்ஷன் சொல்ல போகிறேன் மேடம். நான் ஏற்கனவே சொல்லியாச்சு என்று பொய் சொன்னால் பல்லவி. ஒய் டோன்ட் யூ கேன்சல் த ப்ரோக்ராம்? அது சாத்தியமில்லை. நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே டேட் கொடுத்த நிகழ்ச்சி அது. யார் மேடம் அது? எதுக்காக இந்த முயற்சி? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இது? யாருன்னு தெரிஞ்சால் நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன், போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். எதுக்காகன்னு புரியல. எப்படி புரிஞ்சதுன்னா என் விதின்னு தான் சொல்லணும். மழுப்பனான பதில்களில் குழம்பி போனான் கணேஷ். சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த 2 மாதத்துக்கு என்னோடய கால் ஷீட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். மேடம், எதுக்கு?
ப்ளீஸ் கணேஷ், கேள்வி எதுவும் கேட்காம சொன்னதை செய்யுங்க. செக்கில் சைன் பண்ணுற பவர் ஆஃப் அட்டானி உங்கள் பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த பவரை அவசியமான இடத்துல மட்டும் உபயோகப்படுத்தினா போதும். அடுத்தபடியாக கல்பாத்திங்கிற ஊர்லேருந்து என்னை பார்க்க சேஷாத்னு ஒருத்தர் வருவார். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் தேதி அவருக்கு 2000 ரூபா பணம் கையில் கொடுத்துரு. அவர் ஏதாவது சொன்னால் மெசேஜ் மட்டும் வாங்கிவை. ப்ரொடியூசர் தயாநிதிக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி இந்த கவரில் வச்சுருக்கேன். ஒரு வேளை நான் திரும்பலைன்னா நாளைக்கு இந்த லெட்டர் அவர்கிட்ட சேர்த்துரு. அப்புறம் அவன் காதரிகள் நெருங்கி காதோடு 10 நிமிடம் போல் ஏதோ அவன் சொல்லிக்கொண்டே வர கணேஷின் முகம் படிப்படியாக களையிழந்து வெளுத்தே போனது. சரிதானா? ஓகே மேடம், நீங்கள் போகலாம். 9 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு நானே போயிடுவேன், நீங்கள் வர வேணாம். டிரைவர் வடிவேலு, அவனை லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, நானே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். அவளது செய்கைகள் புரியாமல், அதே சமயம் வலிய ஆபத்து என்று தெரிந்தும் ஏன் இவள் அதை தேடிக்கொண்டு செல்கிறாள், அதுவும் தனியாக என்று தெரியாமல் போகலாமா வேண்டாமா என்று கணேஷ் தயங்கி நிற்க, நீங்கள் போகலான்னு நான் சொல்லியே ரொம்ப நேரம் ஆச்சு கணேஷ். அவன் போனதும் கதவை உட்பக்கமாக சாத்தி கொண்டு அவசரமாக தனது லெட்டர் பேடை எடுத்து 2 வரிகளில் எதையோ கிறுக்கி தள்ளி பஸ்ஸர் எழுத்தி காவேரி தலையை காட்ட, இதை ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்ட் பண்ணிடு. காவேரி நகரும் பொழுது கொஞ்சம் இரு. போஸ்ட் பண்ண வேண்டாம், வடிவேலு வீடு தெரியுமா? தெரியுங்க, அவங்ககிட்ட கொடுத்து இந்த அட்ரஸில் உடனே சேர்க்க சொல்லு. மணி 7 அடித்தது. விசிஆரில் ஏதோ ஒரு கேசட்டை நுழைத்து அதை ஓடத் தொடங்கியதும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் உட்கார்ந்து மேக்கப் செய்து கொள்ள தொடங்கினார். ஆங்கில படத்தில் ரயிலில் வரும் பணப்பெட்டியை அவசரமாக 5-6 பேர் கொள்ளையடிக்கத் தொடங்க அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு தேவதை போல மாறிப்போனா பல்லவி. ஊதா நிற பனாரஸ் சேலையை உடம்போடு உறவாட விட்டு அதே நிறத்தில் சகலத்தையும் அமைத்து கொண்டு தயாரான பொழுது 8 அடித்தது. தனது வழக்கம் போல ஃப்ரிட்ஜை திறந்து ஆப்பிள் ஜூஸை 2 சிப் உறிஞ்சிவிட்டு அவசரமாக வெளியே வந்தார். போர்ட்டிகோவில் தயாராக நின்ற பிஸ்கட் நிற மாருதியை நாசூக்காக திறந்து தன்னை உள்ளே நுழைத்து கொண்டால் அது வழுக்கி கொண்டு சாலையில் மிதக்க வாட்ச்மேன் லோகநாதன் கேபினுக்குள் நுழைந்து அவசரமாக டெலிஃபோன் எடுத்தான். என்னப்பா, மணி 10 ஆச்சு, இன்னும் பல்லவி காணமே. 9 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. 4-5 சினிமாக்காரர்கள் ஹோட்டல் வாசலில் கையை பிசைந்து கொண்டிருக்க, ஃபோன் பண்ணலாமா? கேட்காத செய்யி. எடுத்தவன் பேசிவிட்டு அவசரமாக ஓடி வந்தான். 8:30 போயாச்சுன்னு வாட்ச்மேன் சொல்கிறானே. சரி வாங்க, உள்ளே போய் மீதி கவனிக்கலாம். திமிர்காரியாச்சே, லேசில் வருவாளா? சும்மா இருப்பா, பல்லவி ஒன்றும் அப்படிப்பட்டவில்லை. உனக்கே வேகுது. கூடவே ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி இவன் திட்ட அவன் முறைப்பாக அருகில் நெருங்க வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. பல்லவி இறங்கினாள். ஹலோ எவ்ரிபடி, சாரி ஃபார் எவ்ரிபடி. வர்ற வழியில் வண்டியில் ரிப்பேர் ஆச்சுனால தடுமாறி போயிட்டேன். எப்படியும் ஒரு வேறு வண்டி பிடிச்சி மாருதி ஒரு ஷெட்டில் விட்டுட்டு இங்கே வர்றதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உள்ளே போகலாமா? இவள் உள்ளே நுழைந்ததும் அந்த பெரிய ஏசி ஹாலில் கைத்தட்டலில் அதிர, கமான் பல்லவி, லெட்ஸ் ஜாயின் டுகெதர் என்ற அருண்குமார் லேசான விஸ்கி வாசனையுடன் இவள் பக்கம் கையை நீட்ட நாசூக்காக அவனை தவிர்த்து விட்டு முன்னேறினாள். மெல்லிய இருட்டு, இதயத்தை எடுக்கும் ஜாஸ் இசை, கரை புரண்டோடும் பானங்கள், புகை மண்டலுக்கு நடுவில் தள்ளாடும் 40 வயது இளைஞர்கள். அந்த ஹால் முழுக்க வண்ண பலூன்களால் தொங்க, மேடையில் ஹாப்பி நியூ இயர் பேனர் பெரிதாக தொங்க, உதடுகளில் சிகரெட் தொங்க, பெண்களின் உதடுகளில் சிரிப்பு தொங்க, நடனமும் உணவு பண்டங்களும் பாட்டில்களுமாக வரப்போகும் புத்தாண்டுக்காக அத்தனை பேரும் ஆடிக்கொண்டிருக்க நேரம் 11:53 தொட்ட பொழுது இசைக்குழு சுறுசுறுப்பான விளக்குகளின் மெயின் இணைப்பில் அரிய ஒரு ஸ்டூவர்ட் தயாராக நிற்க பரபரப்பாக உள்ளே நுழைந்த ஒருவன் கூட்டத்தை பிளந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கும் பல்லவை அவசர கால்களில் நெருங்கினார். அருகில் சென்று அவள் காதோடு ஏதோ சொல்ல ஆடுவதை சற்றென்று நிறுத்திவிட்டு அவனோடு வேக வேகமாக நடந்து ஹாலை விட்டு வெளியேறினாள் பல்லவி. புத்தாண்டு பிறக்க இன்னும் 4 நிமிடங்களே இருக்கிறது. நீண்ட லாபியில் நடந்து முன்னை திரும்பிய பல்லவி சற்றென்று அந்த முரட்டுக்கரங்களால் வாய்ப்பொத்தப்பட்டு கால்களை உதைத்து கொள்வதற்குள் மற்றொருவன் லாவகமாக அவளை அள்ளி எடுக்க பின்வழியில் உள்ள கதவு வழியாக சலேரென வெளிப்பட்டு சடுதியில் சாம்பல் நிற அம்பாசடரை அணுகி அவளை தூக்கி ஒரு மொட்டையாக பின்புறம் எறிந்தான். துரிதமாக இயங்கி கதவை சாத்தி கார் புறப்பட்டதும் 12 அடிக்க அத்தனை விளக்குகளும் எரிய பலூன்கள் உடைபட்டு புத்தாண்டு கோஷம் அந்த ஹோட்டலையே 2ஆகும் நேரத்தில் பல்லவி பயணமாகிக் கொண்டிருந்தால் முழுவதும் மயங்கிய நிலையில். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு 1 மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. காரை ஒதுக்குப்புறமாக நிறுத்தி இன்ஜெக்ஷனை அணைத்து உள்விளக்கை போட்டான் சிகாமணி. ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? முழுக்க மயங்கிட்டாளா ஹரி? மயங்கி தலை துவண்டு உடல் மயங்கி சரிந்திருந்த பல்லவி நன்றாக கவனித்த ஹரி, டோஸ் அதிகம், குறைஞ்சபட்சம் இன்னும் 2 மணி நேரத்துக்கு நினைவு திரும்பாது. அப்புறமா திரும்பவே கூடாது. இந்த 2 மணி நேரத்தில் வச்சே ஒரேடியாக அனுப்பிச்சி வைக்கணும். என்ன சிகாமணி யோசிக்கிறீங்க? நம்ம பிளான் அதானே? சரிதான், இது வரைக்கும் ப்ளூ பிரிண்ட் போட்ட மாதிரி நடத்தியாச்சு. கச்சிதமாக இனிமேல் பல்லவியை நிரந்தரமாக அனுப்ப திட்டம் போடலையே. டைம் என்னாச்சு? ஒன்றாக போகுது. விடியறதுக்கு குறைஞ்சது 4 மணி நேரம் இருக்குது. வண்டி எடுங்க சொல்கிறேன். எங்கே? நேராக உங்கள் வீட்டுக்கு தான். என்னப்பா நீ விஷயம் புரியாத ஆளாக இருக்க. அக்கம் பக்கமெல்லாம் இருக்க. நடுநிசையில் நாம் உள்ளே போகிறத யாரும் கவனிக்க போகிறதில்ல. போனதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை ஆலோசனை பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வண்டி எடுங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த புறநகர் குடியிருப்பு பகுதியில் கார் நுழைந்தது. வரிசையாக இருந்த வீடுகளில் கடைசியில் போய் நின்றது. இறங்கி பதட்டமாக ஒரு முறை கவனித்தான் சிகாமணி. நாய் ஒன்று ஆக்ரோஷமாக குறைக்க ஆரம்பிக்க பக்கவாதியங்கள் சேர்ந்து கொண்டது. தவளைகளின் ஒளி கடூரமாக அந்த இருளை கிழித்து கொண்டு கிரீச்சிட தூரத்தில் கூட்ஸ் வண்டி ஒன்று போனது. ஹரி, யாரும் தட்டுப்படல, சீக்கிரமாக கொண்டாங்க. ஹரி இறங்கி பல்லவியை தோளில் சார்த்து கொண்டு சரையலென உள்ளே போக மாடி போர்ஷன் லைட் பட்டென்று எரிந்தது. சிகாமணி பதட்டத்துடன் கதவை திறந்து அவசரமாக ஹரியை உள்ளே தள்ளி தானும் உள்ளே நுழைந்த பின்பே விளக்கை போட்டான். உடனே கதவு சாத்தப்பட்டது. வியர்வையில் சொதசொத்து போன சிகாமணி மூச்சரிக்க பல்லவியை தரையில் கிடத்து விட்டு நிமிர்ந்தான் ஹரி. சிந்தாமணி, மணி 2, இன்னும் தாமதிச்சா ஆபத்து. அவள் முடிச்சுக்கிட்டா அத்தனையும் தவிடியோடி ஆயிடும். முடிச்சிடும். சிகாமணி தரையில் கிடந்த பல்லவியை வெறித்து பார்த்தான். நோ சிகாமணி, இதுக்கு நேரம் இல்லை. எப்படியும் அனுப்பத்தான் போகிறோம், அனுபவிச்சுட்டு அனுப்புவோமே. இல்லை, நான் இதை அனுமதிக்க மாட்டேன் சிகாமணி. ஏன்பா, பொண்டாட்டி பாசம் குறுக்க வருதா? சிகாமணி விகாரமாக சிரிக்க ஹரி முறைத்தான். அதுக்கு இல்லைப்பா, சண்டாளி. இவ சீரழிஞ்சா சந்தோஷப்படுற ஜீவன் நான் தான். பட் நமக்கு அதுக்கு அவகாசம் இல்லை. உரலுக்குள்ளே இருக்கிற வெள்ளத்துக்கு ஆசைப்பட்டா உலக்கை தலை மேலே தான். தேவையா? பல்லவி மெல்ல சினுங்க அதிர்ந்தான் ஹரி. பாத்தியா, நான் சொன்னது சரியா போச்சு. சரி சரி முடிச்சுடு. சற்றென்று ஒரு நிமிடம் தடுமாறிய ஹரி தூரத்தில் கிடந்த படுக்கையை பார்த்ததும் வேகமாக சென்று சரையலென கம்பளி தலகானையை உருவி கம்பளியால் பல்லவியை மூடினான். முகத்தில் தலகானையை மட்டும் வைத்து பலங்கொண்ட மட்டும் அழுத்தத் தொடங்க பல்லவியின் லேசான அசைவு தீவிரப்பட்டது. சிகாமணி அதை அனுமதிக்காமல் கெட்டியாக பிடித்து கொண்டு தொடர்ந்து 10 நிமிடம் அழுத்தினான். பல்லவி ஓய்ந்து போனாள். கம்பளியை எடுத்தபோது விழிகள் மேல் நோக்கி இருந்தன. சுவாசம் துப்புரவாக இல்லை. கடிகாரம் 3 முறை அடித்தது. அவளை விட்டு விலகி 4 அடி சிகாமணியை பார்த்தான். கம்பளிக்குள்ளே காரியத்தை முடிச்சிட்ட, கைரேய பிரச்சனை வராது. விடியறதுக்கு ரொம்ப நேரம் இல்லைப்பா. இனிமே தான் சுறுசுறுப்பாக யோசிக்கணும். தோட்டத்தில் போச்சிடலாமா? வேண்டாம் சிகாமணி, அது எப்பவுமே ரிஸ்க்கு தான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும். மாறி மாறி மண்டையை குடைந்து கொண்டு யோசிக்கும் போது நாளெடுத்த போது நடுங்கித்தான் போனார்கள். எனக்கு ஒன்று தோணுது ஹரி. சொல்லுங்க, சாதாரணமான சாவா இதை மாற்றிட்டா? புரியலையே. நீ போய் எல்லா ஏற்பாடுகளையும் கவனி. முறையாக பாடகட்டு, சங்குவது, 4 பேரை தூக்க வச்சு ஒரு டிப்பிக்கல் சாவா செஞ்சுட்டா. அக்கம் பக்கத்தில் தெரியாதா? சான்ஸே இல்லை. வந்தது முதல்ல எனக்கு யாரையும் பழக்கம் இல்லை. யார் இந்த வீட்டில் இருக்காங்கங்க விவரம் கூட தெரியாது. சொந்தக்கார பொண்ணு வியாதியில் படுத்துட்டு இருந்தது. டாக்டர்கள் கைவிரிச்சிட்டனால பாடியை நேற்று ராத்திரி தான் வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னு முடிச்சிடலாம். முகத்தை பார்த்தா பல்லவின்னு தெரியாதா? பிரபல சினிமா நட்சத்திரமாச்சேப்பா. ஏன் பார்க்கணும்? துணியால் மூடினது தான். அது மட்டும் இல்லாமல் சினிமா நடிகை பல்லவி இந்த வீட்டுக்கு அதுவும் பிணமாக வருவான்னு யாருக்குப்பா யோசிக்க தோணும்? நீ மற்ற வேலைகளை பாரு. விடிந்ததும் விடியாததுமாக ஹரி வெளியே செல்ல பல்லவி சம்பந்தப்பட்ட எந்த தடயங்களும் விடக்கூடாது என்று சிகாமணி கவனமாக செயல்பட்டான். அவள் கழுத்திலிருந்து மெல்லிய தங்கச்சங்கிலி, கை வளையல்கள், காது கம்மல்கள் சகலத்தையும் எடுத்துக்கொண்டான். முழுவதும் வெள்ளை துணியால் அவளை மூடி விடிந்ததும் சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு சாவுக்கான சூழ்நிலை பிரமாதமாக உருவாக்கிவிட்டான் சிகாமணி. சினிமாவில் தான் ஒரு நல்ல டைரக்டராக வெற்றி பெற முடியவில்லை. இங்கே அற்புதமாக ஹரியை டைரக்ட் செய்து கொண்டிருந்தான். உயிரோடு இருக்கும்போது பல்லவியின் கால்ஷீட்டுக்காக அலைந்து தோற்றவன் பிணமான அவளை காமெரா இல்லாமல் படமாக்கி கொண்டிருந்தான். என்ன ஏது என்று அக்கம்பக்கம் கேட்க ஹரி பிரமாதமாக நடித்து கொண்டே உறவுக்கார பெண் என்று தொடங்கி ஆஸ்பத்திரி கப்சாவை கிலோ கணக்கில் அளக்க, வாய்க்கரிசி போட வேணாமா, வேற யாரும் இல்லையா உங்களுக்கு என்று ஒரு ஆள் சந்தேகம் கிளப்ப ஏதோ சொல்லி சமாளித்து பல்லவியை பாடையில் ஏற்றி 4 பேர் சுமந்து நடக்க ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே நடக்கத் தொடங்கினார்கள் சிகாமணியும் ஹரியும். பல்லவி சாம்பலாவதை ஒரு குரூர திருப்தியுடன் பார்த்து கொண்டே அவர்கள் வெளியே வந்தபோது நன்றாக விடிந்துவிட்டது. டாக்ஸி பிடித்து வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் கதவு சந்தில் கிடந்து காலை தனிசரி அதை எடுத்து முதல் பக்கத்தை பிரித்ததும் அட்டகாசமாக சிரித்தான் சிகாமணி. பாத்தியா ஹரி,
நம்ம நினச்சது இழப்பிசுகாமல் நடந்திருக்கு. ஹரியும் வாங்கி பார்த்து மலர்ந்து போனார். முதல் பக்கத்தில் பெரிய கூட்டத்திற்கு நடுவே பல்லவி நடனமாடிக்கொண்டிருந்தாள். கீழே செய்தி: சென்னையில் பிரபல நட்சத்திர ஹோட்டலில் நட்சத்திர இரவு. பிரபல திரைப்பட நடிகை பல்லவி பிரதம விருந்தினராக வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். ஏறத்தாழ காலை 3 மணி வரை இந்த நிகழ்ச்சி தொடர்ந்தது. புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னால் வெளியே சென்ற நடிகை பல்லவி விளக்கணைத்து புத்தாண்டு எரிந்தவுடன் எரியத் தொடங்க நடனமாடிக்கொண்டே உள்ளே நுழைந்தார். இன்னும் ஏதேதோ செய்திகளை பத்திரிகை நிரப்ப கண்களில் நீர்வழியை மட்டும் சிரித்து கொண்டே இருந்தார்கள் ஹரியும் சிகாமணியும். அத்தியாயம் 3. அந்த வயதான கான்ஸ்டபிளின் இறுதிச் சடங்கு முடிந்து வெளியே வந்த இன்ஸ்பெக்டர் ராம் சலிப்பாக பெருமூச்சு விட்டார். என்ன இன்ஸ்பெக்டர்? இல்லை பிரசன்னா, போலீஸ் உத்தியோகமே நிம்மதியில்லாத பொழப்பு, குடும்பமே அவலம். இல்லைனா எதுக்கோ நடந்த துப்பாக்கி சூட்டில் இந்த ஏட்டு சாகணுமா? விதி. வெட்டியான் மறுபடியும் முதுகை சொரிந்து கொண்டு எதிரே நிற்க, அவ்வளோதான்ப்பா, எரியறி வீட்டில் பிடுங்கிறது லாபம்னு, இது நியாயமில்லப்பா. அவன் முறைத்தான். போங்க சாமி, காலையில் அந்த பல்லவி அம்மாவோட சவத்தை தூக்கிட்டு வந்தப்போ 2 பேர் தான் கூட வந்தாங்க. செம துட்டு தெரியுமா? எந்த பல்லவி? அதாங்க சினிமா ஸ்டார் பல்லவி. என்னப்பா உளர்ற? பல்லவியாவது சாகிறதாவது. அதுவும் அவள் சவத்தை 4 பேர் தூக்கிட்டு வரப்போ கூட வந்தது வெறும் 2 பேரா? அவங்க எவ்வளோ பெரிய நட்சத்திரம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கூட வந்தால் மூடின துணி எடுக்க மாட்டேன்னு சொன்னால் வலது கை முழங்கையில் சுந்தர்னு பச்சை கூட குத்திருந்தாங்க. நான் நிறைய பயாஸ்கோப் பார்த்துருக்கணுங்க. அது அச்சாட்டம் பல்லவியே தானுங்க. அது உளர்றான். வாங்க பிரசன்னா போகலாம். போகும் வழியில் பத்திரிகையை வாங்கி கொண்டு நடக்க அதை பிரித்தராம். பிரசன்னா, நேத்திக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஏறத்தாழ விடிய விடிய இருந்திருக்கா பல்லவி. நானே கொஞ்சம் நடுங்கித்தான் போயிட்டேன். பூட்டை திறந்து உள்ளே பிரசன்னா நுழைந்ததும் முதலில் கண்ணில் பட்டது காற்றில் படபடத்து பிரிந்த நிலையிலிருந்த அந்த கடிதம்தான். என்னை மரண பயம் சூழ்ந்திருக்கிறது. பல்லவி. அதிர்ந்தான் பிரசன்னா. புத்தாண்டை நான் சந்திக்கப் போவதில்லை. அது அச்சாட்டம் பல்லவி தானுங்க. மறுபடியும் காலை பத்திரிகை செய்தி. டெலிஃபோன் நோக்கி பிரசன்னா நகர கதவு தட்டப்பட்டது. எஸ் கமின். நான் தான் பிரசன்னா. அடடா ரமணியா, உள்ளவா. ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் முடிஞ்சதும் முதல் வாழ்த்து உனக்கு தான். ஒரு பிரச்சனை பிரசன்னா. எனக்கு வெள்ளமாச்சே, சொல்லு. எங்கள் ஃப்ளாட்டில் டி பிளாக்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஆள் குடியிருக்கான். அவனை பார்க்க அடிக்கடி வேற ஒருத்தன் வர்றான். காலையில் என்ன கதை சொல்கிறத முழுசாக கேட்டுக்கோ. இன்றைக்கி காலையில் அவன் வீட்டிலேருந்து திடீர்னு ஒரு சாவு கிளம்பியிருக்கு. பெண்ணா? சரி, அதுக்கு? அவள் பேஷண்ட்டாக இருந்து நேற்றுக்கு ஹாஸ்பிட்டலில் செத்து போனதுனால பாடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு காலையில் கிரிமேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. ஓகே, ஆனால் அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. டெட் பாடியை நடத்தி கூட்டிகிட்டு வர முடியுமா? வாட் யூ மீன்? பிரசன்னா நிமிர்ந்து உட்கார, நேற்று ராத்திரி தற்செயலாக பால்கனி லைட்டை நான் போட கீழே வந்து நிற்கிற ஒரு காரை கவனித்தேன். முதல்ல ஒருத்தன் இறங்குறான், பின்னாடி இன்னொருத்தன் இறங்கி அந்த பொண்ணை சாய்ச்சி தோளில் எடுத்துக்கிட்டு போகிறான். அவசரமாக உள்ளே ஓடிட்டனால நான் பார்த்தேன். அந்த பதட்டத்தில் என்னவோ சிக்கல் இருக்குது பிரசன்னா. எங்கே பரியல் பண்ணாங்க? கிருஷ்ணாம்பேட்டை தான், விடிய காலையில். பிரசன்னாவுக்கு வியர்த்தது. ஒன்றுக்கொண்டு முடிச்சுடுவது போன்ற பிரம்மை தட்டியது. நீ கவனிச்சப்போ டைம் என்ன? 2 இருக்கலாம். ஏறத்தாழ காலை 3 மணி வரை புத்தாண்டு நிகழ்ச்சி தொடர்ந்தது. நிகழ்ச்சியில் தான் நடந்திருக்கிறது. அவசரமாக ரிசீவர் எடுத்து எண்களை சுழற்றினான். மறுமுனை உயிர் பெற, நான் பிரசன்னா, பல்லவி கூட பேசணும். எஸ், நான் பல்லவி தான் பேசுகிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? அதிர்ந்து போனான். ரிசீவரை கையை விட்டு நழுவியது. ஒரு சிறிய பின்கதை. வழக்கம் போல வாய்க்காலில் துவைத்து விட்டு ஈரத்துணி தோளிலும் குடம் இடுப்பிலுமாக ஈரமணலில் கால் பதித்து நடக்கத் தொடங்கினாள் அன்னம். காது செவிடாகும்படி அந்த ஹாரன் மறுபடியும். பாதி துணி துவைக்கும் போது வந்து நின்ற கார். அப்பொழுது அடிக்கத் தொடங்கிய ஹாரன் அந்த மேட்டுப்பகுதியில் ஏறி சாலைக்கு வந்தபோது தான் முழுசாக அந்த காரை கவனித்தாள். அதன் மேல் சாய்ந்து கொண்டு உதட்டில் தொங்கும் சிகரெட்டோடு அவன். காதலை இப்போவாச்சும் விழுந்துதா? திரும்பி முறைத்தாள். என்ஜின் சூடாயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி வேணும். வாய்க்கால் பக்கம் கையை காண்பித்தால் அன்னம். எடுத்துகிட்டு வர பாத்திரம் இல்லைங்களே. இவ்வளோ பெரிய வண்டி இருக்குது, தண்ணி கொண்டு வர பாத்திரம் இல்லையா என்ன? நிஜம்தான். உங்கள் அறிவு 100 பங்கு எனக்கு இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். இது நிஜமா கேலியா என்று புரியாமல் அவனை ஒருத்து பார்க்க, கோச்சுக்காதீங்க, ஹெல்ப் பண்ணுங்க. குடத்தை கொடுத்தால் கடகடவன நீரை வாங்கி கொண்டு என்ஜின் சாந்தியடைய துடைத்து பேனட்டை பொருத்தி அவன் திரும்பும் பொழுது தூரத்தில் போய்க் கொண்டிருந்தாள் அன்னம். சைக்கிள் டயரை வண்டியாக ஓட்டி கொண்டிருந்து போன பையனை நிறுத்தி, தம்பிக்கு இந்த ஊரா? அவன் முறைத்தான். கையில் லெட்டனாவே அழுத்திட்டு மீண்டும் கேட்டான். ஆமாம் அண்ணாச்சி. போகுதே அந்த பொண்ணு. யாரதா அது? ஆறு? முறைத்தான். மேலும் இன்னொரு 500 ரூபாய் கொடுத்தான். ஸ்கூல் வாத்தியார் பவனியோட மவ அண்ணன் தான் அது. அவன் காரை நோக்கி நடக்க, அண்ணாச்சி வேறு ஏதாவது வேணுமா? என்கிட்ட சில்லறை இல்லைப்பா, இது போது இப்போதைக்கு. 50 ரூபாய் கொடுத்தால் பரம்பரை பற்றியே சொல்லிவிடுவான் போல. அண்ணா ரெடியாக இருப்புல்ல, உன்னை பார்க்க வர்றாங்க இன்றைக்கி.
வாத்தியார் பழனி பரபரப்பாக எங்கள் அண்ணம் அதே நிதானத்துடன் இருந்தாள். வரப்போவது யார் என்று கேட்கவில்லை. யாராக இருந்தால் என்ன, ஐயாவுக்கு நல்லது கெட்டது தெரியாதா என்ன? பலகாரம் பண்ணிருப்புல, இடியாப்பமும் குருமாவும் போதுங்களா ஐயா? வெங்காயம் கொத்தமல்லி வச்சு துவையெல்லாம் அரைச்சிடுப்புல. சரிங்க ஐயா. முகம் கழுவி பொட்டு வைத்து சந்தன சுங்கிடி சேலையை உடுத்தி தலையில் ஒரு சின்ன செண்பகப்பூவை சொருகி வாசலில் பவ்யமாக ஐயாவின் குரல் கேட்க உள்ளே பதுங்கினாள். யாரும் கூட வரலைங்களா தம்பி? இல்லைங்க, குடும்பத்தோடு கூட்டமாக வந்து வயிறு படைக்க தின்னுட்டு வேணான்னு சொல்லிட்டு போகிறது ஆபாசமுங்க. கட்டிக்க போகிறது நான் தானே, உட்காரலாங்களா? ஐயா பிரமித்தார். எட்டி பார்த்த அண்ணம் துல்லியமாக அதிர்ந்தாள். அட, இது நம்ம ஆரனு, பொண்ணை பார்க்கலாமுங்களா? அவனது நேரான பேச்சும் காரியத்தில் கண்ணும் ஐயாவுக்கு ரொம்பவும் பிடித்து போனது. அண்ணா வாப்புல. வந்து நின்றவள் சங்கடமாக நெளிய அவன் கேட்ட கேள்வியில் அதிர்ந்தாள். என்ன பிடிச்சிருக்கா? தம்பி, என்ன இது, ஆம்பளைங்கிட்ட பொம்மநாட்டி புள்ள எதிர்பார்க்குற கேள்வியா இது? அது என்னங்க நியாயம்? எனக்கு பிடிச்சா போதுங்களா? அதுக்கு பிடிக்காமல் காட்டினா வாழ்க்கை ஓடிடுங்களா? புருஷ சந்தோகத்துக்கு உடம்பை கொடுத்து பிள்ளையை தர உயிரையே கொடுத்து எதையும் தனக்குன்னு வச்சுக்காத பொண்ணுக்கு எதிர்பார்ப்பு இருக்காதா? அவங்க நினப்பு நம்ம புரிஞ்சுக்க வேணாங்களா ஐயா? ஐயாவுக்கு புல்லரித்தது. அண்ணம் பதில் சொல்லாமல் அவனை பார்த்து கண்களால் ஓரத்தை மட்டும் அசைக்க ஐயா உடனே புரிந்து கொண்டார். தம்பிக்கு உறவுக்காரங்க, எங்கள் அண்ணன் அமெரிக்காவில் இருக்குது, அவர் குடும்பத்தோட அம்மாவும் இருக்காங்க. இங்கே மாமா வீட்டில் நான் இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் பெங்களூரில் இருந்துட்டு அண்ணத்துக்கும் பாஸ்போர்ட் விசா எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு நானும் அண்ணவும் அமெரிக்கா போக வேண்டியது தான். ஐயா மிதந்தார். உங்கள் வசதிக்கு தக்கபடி என்னால் செய்ய முடியுமான்னு யோசனை வருது தம்பி. புரியலையே. என்கிட்ட 4 சவரன் இருக்குது, கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டால் இன்னும் 2 போடலாம். அப்புறம் கல்யாண செலவெல்லாம் சரையலைன்னா எழுந்தான். தம்பி, என்ன அவமானப்படுத்துறீங்க? எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். இதுக்கு மேலே செய்ய வசதி இல்லையே தம்பி. இதை விட என்ன, நீங்கள் கொன்னடலாம். நீங்கள் தம்பி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பின்ன என்னங்க, நான் வியாபாரியா? ஏதாவது போடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டேனா? நான் உங்கள் பொண்ணு அன்னத்தை கட்டிக்கணும்னா கட்டின துணியோடு அவங்க கூட வரணும். கோயிலில் வச்சு தாலி கட்டி வீட்டில் சாதாரண சாப்பாடு, அதுவும் என்னோடய செலவில் தான். ஊரை கூட்டக்கூடாது, வேண்டப்பட்டவங்க 10 பேர், அவ்வளோதான். ஐயா மயக்கமாகும் நிலைக்கு வர, உங்கள் மகளே பெரிய சொத்து, அதையே என்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கும்போது நான் தாங்க உங்களுக்கு தரணும். தம்பி, நீங்கள் மட்டும் வயசில் சின்னவராக இல்லாமல் இருந்தால் நான் உங்கள் காலில் இதுவும் எனக்கு பிடிக்காது. கல்யாணத்தை வர்ற வெள்ளிக்கிழமையே வச்சுக்கோங்க. நான் எங்கள் மாமா அத்தை மட்டும்தான் கூட்டிகிட்டு வருவேன். செய்யுங்க தம்பி. ஐயா பரவச நிலையை தாண்டுவதற்குள் வெள்ளிக்கிழமையே வந்துவிட்டது. அந்த ஊர் கோயிலில் வைத்து எளிமையான ஒரு சூழ்நிலையில் குருக்கள் மாங்கல்யத்தை ஆசீர்வதித்தர அன்னத்தின் கழுத்தில் கட்டினான். அப்படி இப்படி என்று 20க்கு மேல் ஆட்கள் சேர்ந்து தான் போனார்கள். சின்னதாக ஒரு விருந்துக்கே ஏற்பாடு செய்திருந்தார் ஐயா. எல்லாம் முடிந்து மாமாவும் அத்தையும் முதலில் புறப்பட்டு போய்விட்டார்கள். ராத்திரியே நாங்களும் புறப்படுறோம் மாமா. என்ன தம்பி நீங்கள், சாந்தி முகூர்த்தம் என்னைக்கு? ராத்திரி ரயிலில் தான், அதுவும் ரிசர்வ் பண்ணாத நெரிசலான கம்பார்ட்மெண்ட்டு. சரிதானா? அன்னத்தை பார்த்து கண்களை சிமிட்டினான். அன்னைக்கு வந்த கார் என்னாச்சா? அது என்னோடது இல்லைம்மா, சிநேகிதனோடது. ஆனால் அதுக்கு ஒரு ஊர்வலமே நடத்தலாம். உனக்கு காட்டினதே அதுதானே? நாளைக்கு பெங்களூர் போய் சேர்ந்த பின்னாடி தான் எல்லாமே. ஒரு நாள் இருக்கக்கூடாதா தம்பி? நேரம் இல்லை மாமா, விசா எல்லாம் வாங்கி முடிச்சு ஸ்டேட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வரத்தானே போகிறோம். பெருமை பொங்க மகளை பார்த்தார் ஐயா. அழுது கொண்டே இருந்தார். சிரித்து கொண்டே மாப்பிள்ளையை கையெடுத்தும் வணங்கினார். என்ன மாமா நீங்கள், என்ன தடுக்காதீங்க தம்பி. உங்கள் ரொம்ப அவசரம். நீங்கள் மானசீகமாக நான் தொழுதுகிட்டே நிற்கிறேன். போயிட்டு வா தாயி. புருஷ சந்தோஷம்தான் உன் சந்தோஷம். அவரோட ஆசை எதுவோ அதை தயங்காமல் பூர்த்தி பண்ணுமா. வயசு பிள்ளைக்கு இதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை. ஒரு தகப்பனால் சொல்லவும் முடியாது. மகளே, அவர் ஆசையாக இருடா. அழுது கொண்டே நகர்ந்தால் அன்னம். பார்க்கும் பலம் மனசுக்கு இல்லாமல் அம்பு போல நடந்து தெருக்கோடி வரை வந்து விட்டார். பஸ் பிடித்து பஸ் நிலையம் போகும் வரை கனம் இருக்கத்தான் செய்தது. ரிசர்வேஷன் கிடைக்கல அண்ணா, கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. பெங்களூர் போனதும் எல்லாம் சரியாயிடும். ரயில் வந்து நின்று அடித்து பிடித்து ஏறி காலை வைக்க கூட இடமில்லாமல் டாய்லெட் வாசனை பிடித்து கொண்டே திறந்த கதவின் வழியாக டிசம்பர் குளிர் காதை அடைக்க கண்கள் எரிய எரிய கணவனோடு உரசிக்கொண்டு பயணம் செய்ததும் கிளர்ச்சியாகத்தான் இருந்தது. திருமணம் முடிந்த முதலிரவு தொட்டும் தொடாத கிளர்ச்சியில் ஒருவித பொதுச்சுவையுடன் இருந்தது. எதிர்பார்ப்பில் அந்த ஏக்கத்தில் ஒரு திரில் இருக்கத்தான் செய்தது. காலை பளபளவன விடிய பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நுழைந்தது. பெட்டியோடு இறங்கி அவளையும் இறக்கிவிட்டான். நின்று கால் வீங்கி போச்சுங்க. கவலைப்படாத, இன்றைக்கி ராத்திரி நானே பிடிச்சு விடுறேன். டாக்ஸி பிடித்து ஹோட்டல் கௌதம் வாசலில் போய் நின்றார்கள். ரூம் புக் செய்து வைக்கப்பட்டிருக்க சுவாதீனமாக சாவியை வாங்கி கொண்டு லிஃப்ட்டில் மேலேறி வந்தார்கள். அனைத்தும் பிரமிப்பாக இருந்தது அன்னத்திற்கு. பூட்டு திறந்து அறைக்குள் நுழைந்ததும் உள்ளே மற்றொரு சொர்க்கம். இரட்டை கற்றில், ட்ரெஸ்ஸிங் டேபிள். அன்னம் சினிமாவில் பார்த்ததெல்லாம் இப்பொழுது நேரில். இதெல்லாம் நிஜந்தானா என்று ஜீரணிக்க முடியாமல் கையை வீசி 4 முறை இவள் நடக்க
கண்ணாடிக்குள் இவள் பிம்பம் அதையே செய்ய. சரி சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, அதுக்குள்ளே நான் டிஃபன் கொண்டு வர சொல்கிறேன். குளித்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு ரெஸ்ட் எடுக்கலாமா, ஊர் சுற்றணுமா? வேணாங்க, களைப்பாக இருக்குது, தூங்கணும் போல் இருக்குது. அதை செய்ய, இப்போ தூங்கினா தான் முடியும். மாலை வரை தூங்கி போனால் அன்னம். எழுந்து உடைமாற்றி வெளியே கிளம்பி கொண்டிருந்தான் அவன். எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்களா? சின்னதாக ஒரு வேலை இருக்கானோ, அதை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க, சீக்கிரம் வந்துடுங்க. மறுபடியும் குளித்து புது புஷ்பம் போல ஈரத்தொலையை உலர்த்தி கொண்டே நெற்றியில் சின்னதாக விபூதி குங்குமத்தை வைத்து கையோடு கொண்டு வந்திருந்த கருமாரியம்மன் படத்தையும் கண்ணில் ஒற்றிக்கொண்டு ஐயாவை நெஞ்சுக்குள் நிறுத்தி வணங்கினாள். வாழ்வு தொடங்கப் போகும் அந்த வினாடியில் அத்தனை தெய்வங்களோடமும் ஆசி கூறினாள். மணி 8 அடித்தது. ஜன்னலை நெருங்கி வெளியே பார்த்தால் சோடியம் வெளிச்சத்தில் பெங்களூர் ஜுவல்லித்தது. சற்று நேரம் அங்கே நின்று அழுத்து போய் உள்ளே திரும்ப கதவு தட்டப்பட்டது. அப்பா, ஒரு வழியாக வந்தாச்சா? வேகமாக நடந்து போய் கதவை திறந்தால் வாசலில் வேறொரு மனிதன். நான் உள்ளே வரலாமா? அவர் வெளியே போயிருக்காருங்க, இப்போ வந்துடுவார். அவர் தான் என்னை இங்கே அனுப்புனார். ஓ அப்படியா, உள்ளே வாங்க. அவன் உள்ளே நுழைந்ததும் கதவு வெளிப்பக்கமாக சாத்திக்கொள்ள மிரண்டால் அன்னம். கதவு ஏன் சாத்துறீங்க? முதலிரவு நடக்கிறார, திறந்தா இருக்கும். நிலைமை புரிந்து உடல் நடுங்க அலறினாள் அன்னம். மரியாதையாக வெளியே போயிடு. எங்கே என் வீட்டுக்காரர்? அவள் வீட்டுக்காரன் வெளியே நின்று சலவை நோட்டுகளை எண்ணிக்கொண்டிருந்தான் 2வது முறையாக. அத்தியாயம் 4. சொல்லுங்க பிரசன்னா. ராம் நகத்தை கடித்து துப்பிக்கொண்டே கேட்டார். இதில் எங்கேயோ ஒரு முடிச்சிருக்கு இன்ஸ்பெக்டர். முதல்ல என் ரூமில் கிடந்த இந்த துண்டு கை தான். இது யார் மூலமாக எனக்கு வந்ததுன்னே புரியல. இதில் இருக்கிறது பல்லவியோட கையெழுத்து தானே பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபோன் பண்ண உடனே அவங்களே பேசினதை சொல்கிறீங்களே, என்ன குழப்பம்? ரமணி வந்து சொன்ன அதே நிகழ்ச்சி, வெட்டியான் பல்லவி போலவே ஒருத்தியை பார்த்தேன்னு சொன்னது, ரெண்டுமே என்னை குழப்புது. இதில் எங்கேயோ சிக்கல் இருக்குது. கட்டாயமாக அதை அலட்சியமாக விட்டுறக்கூடாதுன்னு தோணுது. சரி, என்ன செய்யலான்னு சொல்கிறீங்க? வாங்க சொல்கிறேன். ரமணிக்கு தகவல் அனுப்பியிருக்க அடுத்த அரை மணி நேரத்தில் ரமணி வந்தான். ஒரு பொண்ணோட சாவு போச்சுன்னு சொன்னையே, அந்த 2 பேரும் இப்போ வீட்டில் இருக்காங்களா? அவங்க ஏதோ சினிமா சம்மந்தப்பட்டவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வீடு எப்பவும் பூட்டித்தான்ப்பா இருக்கும். இன்ஸ்பெக்டர், பல்லவியும் சினிமா ஸ்டார் தான். சம் லிங்க் இஸ் தேர். ஓகே ரமணி, நீ என்ன பண்ணுறேன்னா 2 நாள் அவகாசம் உனக்கு தரேன். அந்த 2 பேரையும் வாட்ச் பண்ணி முழு தகவலும் எனக்கு கொண்டு வந்து தரணும். அதை வச்சு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். பல்லவி செத்து போயிட்டான்னு தோணுதாராம் உங்களுக்கு? எப்படி பிரசன்னா, நேற்றுக்கு விடிய விடிய புது வருஷ கொண்டாடத்தில் இருந்திருக்கா. இன்றைக்கி காலையில் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கா. ஏன் வீணாக குழப்புறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை ராம், பிரசன்னாவுக்கு மண்டை குறைஞ்சா பிரச்சனை கட்டாயமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, லெட் அஸ் ஃபர்கெட் இட். இன்றைக்கி முக்கியமான ஒரு ஹோட்டல் ரைடு இருக்குது. நான் உடனே போகணும். நீங்களும் வாங்களேன். அவரோடு புறப்பட்ட பிரசன்னா ராம் சுறுசுறுப்பாக செயல்பட்டு மூடிய அறையிலிருந்து ஆங்காங்கே கலைந்த நிலையில் பெண்களை ஜீப்பில் ஏற்றும் வரை மௌனமாக அவரோடு நடந்தான். எண்ணமெல்லாம் பல்லவியை சுற்றியே வட்டம் போட மிஷின் போல நடந்தான். ஒரு பெண் கும்பலை போலீஸ் வேனில் ஏற்றிவிட்டு தன் ஜீப்புக்கு ராம் நடக்க, வேன் புறப்படுவதற்கு முன்னால் யாரோ ஒருவன் அவசரமாக ஓடி வந்து கும்பலில் இருந்த ஒரு பெண்ணை அழைக்க, அவள் வேனின் விளிம்பு வரை வந்தாள். யாரப்பா நீ? இன்ஸ்பெக்டர் ராம். தெரிஞ்ச பொண்ணுங்க, 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். சரி சரி, சீக்கிரம். இவன் ஏதோ கிசுகிசுப்பாக சொல்ல அவள் பதில் சொல்லும் முன் முகமாக கையை ஆட்டி ஆட்டி பேச, சுவாரஸ்யமாக அதை கவனித்து கொண்டிருந்த பிரசன்னாவுக்கு சட்டென்று பொறி தட்டியது. ஆமாம், அவளோட வலது கையில் பளிச்சென்று பச்சை குத்தப்பட்ட எழுத்துக்கள் தெரிய ஜீப்பிலிருந்து அவசரமாக குதித்த பிரசன்னா வேனை நெருங்கி, உன் வலதுகை காட்டுமா என்றான். அவள் காண்பிக்க சுந்தர் என எழுத்துக்கள். என்ன பிரசன்னா? ராமும் இறங்கி வந்து கேட்டார். அந்த ஆள் பேய் விழிக்க, சரி வேணா அனுப்புங்க இன்ஸ்பெக்டர். மாஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி பெனால்ட்டி கட்டின பின்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ரிமாண்டில் தானே. நீ ஜீப்பில் ஏறியா? நான் எதுக்குங்க? சொன்னதை செய்ய, ஏறு ஜீப்பில். அவன் நடுங்கிக் கொண்டே ஜீப்பில் ஏற இன்ஸ்பெக்டர் ராம் புரியாமல் பிரசன்னாவை பார்த்தார். ஸ்டேஷனில் போய் சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர். உள்ளே நுழைந்ததும், யார் அந்த பொண்ணு? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அது வந்துங்க, இந்த பாரு, நேரத்தை வீணாக்காத, மறைக்காமல் எல்லாத்தையும் சீக்கிரமாக சொல்லு. இந்த பிள்ளைகளுக்கென்னா நான் தாங்க ஏற்பாடு. வெற்றிலை காவியோடு விகாரமாக சிரித்தான். இந்த பிள்ளைங்கன்னா இன்னும் வேனில் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே வா? இல்லைங்க, இன்றைக்கி மாட்டினதில் இது மட்டும்தாங்க நம்ம புள்ள. இது ஒரு குரூப் செட்டப் பிரசன்னா, பணம் கொடுக்கத்தான் இவன் வந்திருக்கான். சரி, உங்கள் குரூப்புன்னு சொல்லிக்க விசேஷமாக ஏதாவது அடையாளம் இருக்கா? பிரசன்னா என்ன பதிலை எதிர்பார்த்தானோ அது பளிச்சென்று வந்தது. முழங்கையில் சுந்தர்னு பச்சை குத்தி இருக்குங்க. நீ சினிமா பார்ப்பியா? எப்போவாச்சும். யாரை ரொம்ப பிடிக்கும் உனக்கு? கமலஹாசனை. இவனை விட்டு பிடிக்க வேண்டும் என்று தோன்ற உன் விலாசத்தை கொடுத்துட்டு போ. நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீ வந்து ஆஜராகணும், தெரியுதா? சரிங்க சார். அவன் போனதும், என்ன பிரச்சனை அதெல்லாம்? சுடுகாட்டில் வெட்டியான் என்ன சொன்னான்னு மறந்துட்டிங்களா ராம்? என்ன சொன்னான்? பல்லவி போல் இருந்த அந்த பொண்ணோட வலது கையில் சுந்தர்னு இருந்ததா. ஸோ செத்துப்போனவே ஒரு ப்ராஸ்டிடியூட். சரி, அதனால் இதில் சிக்கல் அதிகமாகுது இன்ஸ்பெக்டர். உடனே பல்லவி பார்த்தாகணும்.
டெலிஃபோனை எடுத்து டயல் செய்ய எதிர்முனை உயிர்த்தது. பல்லவி இருக்காங்களா? இல்லைங்களே. யார் பேசுகிறது? நான் அவங்க ஸ்நேகிதன் பேசுகிறேன். பேர் பிரசன்னா. நீங்கள் யார்? நான் அவங்க பிஆர்ஓ கணேஷ். மெசேஜ் இருந்தால் கொடுங்க, சொல்கிறேன். இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வேணுமே. சாரி சார், யாருக்கும் தரதா இல்லை, அவங்க ரொம்ப பிஸி. பதிலை எதிர்பாராமல் இணைப்பு துண்டிக்கப்பட்ட ஏமாற்றத்தோடு வெளிப்பட்டான் பிரசன்னா. சற்றென்று பார்வை கூர்மையானது. வெளியே போன அந்த பிம்ப் வேறொரு மனிதருடன் பரபரப்பாக ஸ்டேஷனை காட்டி காட்டி ஏதோ பேச அந்த மௌன நாடகத்தை மறைந்திருந்து கவனித்து கொண்டிருந்தான் பிரசன்னா. அத்தியாயம் 5. மூடிய கதவுக்குள்ளே ஒரு வேட்டை நாயின் வேகத்தோடு ஒவ்வொரு அடியாக அவன் எடுத்து வைக்க அன்னத்துக்கு கண்களை இருட்டியது. யோசிக்காத கண்ணு, உன் புருஷன்தான் என்னை இங்கே அனுப்பி வச்சான். ஒரு ஷேக்குக்கு உன்னை 8000 கிராமுக்கு வித்தாச்சு. நான் ஷேக்கோட செக்ரட்டரி. முதல்ல ஒரு ரவுண்டு நான் உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் சர்டிஃபை பண்ணினா தான் ஷேக் தொடுவான். நான் கொடுத்த அட்வான்ஸு 1000 ரூபாய் எண்ணிட்டு வெளியே நிற்கிறான் உன் புருஷன். பார்க்குறியா? ஓரத்து ஜன்னல் இவன் லேசாக திறக்க அமிலம் பாய்ந்த அன்னத்தின் வயிற்றில் அலறி அழத் தோன்றியது. ஐயாவின் நினைவு நெஞ்சுக்குள் பந்தாக சுரண்டது. ஐயாவுக்கு மட்டும் என் நிலைமை தெரிஞ்சா இந்த நிமிஷமே உயிர் போயிடும். சீர்திருத்தமாக பேசி சீரழிச்சிட்டானே. நல்லவன் போல் நடித்து எல்லாத்தையும் நம்ப வச்சு இப்போ என்ன குதிரை எடுக்க ஒரு நாயை அனுப்பிச்சிருக்கானே. ஜன்னல் அவன் சாத்தி விட்டு சிரித்தான். இனி அழுது உபயோகம் இல்லை என்று தோன்ற யோசிக்கத் தொடங்கினாள் அன்னம். அவன் நெருங்க நெருங்க மெல்ல சிரித்தால் மீண்டும் அவன் லேசான அதிர்வுடன் அவளை பார்க்க, எப்படியும் இது நடக்கத்தான் போகுது. நானும் உங்கள் கூட ஒத்துழைச்சா பரவாயில்ல இல்லையா? ஏய், நீ என்ன சொல்கிற? வேறு வழி இல்லை. அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறதால யாருக்கு என்ன லாபம்? தன்னைத்தானே மெச்சிக்கொண்டால் அன்னம். தனக்கு அற்புதமாக நடிக்க வருகிறது என்ற ஆச்சரியம் உடம்பு முழுக்க ஓடியது அவளுக்கு. எந்த எதிர்ப்பும் எச்சரிக்கை உணர்வும் அவனுக்கு ஏற்படாமல் செய்து அவனை சுலபமாக ஒரு வழிக்கு கொண்டு வந்தால் தப்ப முடியும். அவன் நெருங்கிவிட்டான். நான் சொல்கிறபடி கேட்பேன், அப்போ தான் ஒத்துக்குவேன் சொல்லிவிட்டு அவனை ஒரு மாதிரியாக பார்த்தால் மூச்சை அடைத்தது அவனுக்கு. அதற்கு மேல் நாக்கு ஒட்டி கொண்டும் நகரவில்லை. சீக்கிரம் என்னை காக்க வைக்காத. அவள் செல்லமாக திரும்பி கொஞ்சம் திரும்புங்க என்றாள். அந்த உஷ்ணத்தின் உச்சக்கட்டத்துக்கு போன அவன் திரும்பி நின்று கொண்டான். அவள் பொறுமையாக திரும்பி பார்த்தால் மேஜை மேல் இருந்த கண்ணாடி ஆஸ்ட்ரை கனமாக கண்ணை சிமிட்ட அவனையும் அறியாமல் அதை மெல்ல கையில் எடுத்துக்கொண்டு பக்கவாட்டில் அவனை கவனிக்க போதையுடன் அவளை பார்க்க தூண்டிருந்தான் அவன். சரேல் என ஆஸ்ட்ரேவை அவன் மேல் வீசினாள். நெத்தியில் அடிபட்டு பயங்கரமான அலறலுடன் அவன் சாய வினாடி கூட தாமதிக்காமல் சேலையை அள்ளி கட்டிக்கொண்டு மின்னல் போல கதவை திறந்து வெளியே பாய்ந்தான். அவள் புருஷன் என்று சொல்லப்பட்ட அந்த அயோக்கியன் அங்கே இல்லை. அந்த இரவு வேளையில் நீண்ட அந்த காரிடரில் 2 பக்கமும் அறைகள். எங்கே போவது என்றே தெரியவில்லை. முழுவதும் தப்பித்து விட்டோமா? இனிமேல் தான் சிக்கிக்கொள்ளப் போகிறாமா? அடித்த அடியில் அவன் செத்திருப்பானா? மனதுக்குள் இருந்த பரபரப்பு கொண்டு கால்களுக்கும் வர ஓடத் தொடங்கினாள். காரிடரின் முனை திரும்பியதும் எதிரே வந்த அந்த மனிதன் மேல் அசுர வேகத்தில் மோதிக்கொண்டு அதே வேகம் தாங்காமல் கண்கள் இருட்டி கொண்டு வர மயங்கி அவர் மேலேயே சாய்ந்தான். கண்களை மறுபடியும் விழித்தபோது மெத்தென்றிருந்தது. தான் படுக்கையில் படுத்திருப்பது புரிந்தது. அவசரமாக வாரி சுருட்டி கொண்டு எழுந்தால் எதிரே ஸ்டூலில் போட்டு படுக்கைக்கு பக்கத்தில் மங்கலான அந்த மனிதர். யாரம்மா நீயே? ஏன் அப்படி ஓடி வந்த? உனக்கு ஏதாவது ஆபத்தா? சும்மா 1 மணி நேரத்துக்கு மேலே மயக்கமாக இருந்திருக்க. நீயே ஏதாவது பேச முடியுமா? அழத் தொடங்கினாள். ஏமா அழற? என் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் உனக்கு அப்பா மாதிரிம்மா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு உதவி பண்ணுறேன், சொல்லுமா. அப்பா என்றதும் ஐயாவின் நினைவு வந்தது அவளுக்கு. எதிரே அவருக்கு பதிலாக ஐயா உட்கார்ந்திருப்பது போல தோன்றியது. அழுது கொண்டே தன்னை பெண் பார்க்க வந்த கதையிலிருந்து போன வினாடி வரை நடந்ததை மூச்சு விடாமல் கண்கள் தழும்ப சொல்லிக்கொண்டே போனாள். எனக்கு பயமாக இருக்குங்க. நான் வீசினது கண்ணாடி சாதனம். அந்த ஆள் செத்துக்கித்து போயிட்டானா? பயப்படாதம்மா, உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. உன் புருஷனாக இருந்த அந்த அயோக்கிய பையன் மீதி பணத்தை வாங்க காலையில் தான் வருவான். தான் வெட்டின குழியில் தானே விழப்போகிறான். நீ பிக்சரில் வரவே மாட்டேன். நான் விடிய காலையில் ரூமை காலி பண்ண போகிறேன். கணக்கெல்லாம் ராத்திரியே செட்டில் பண்ணியாச்சு. நீ என் கூட வா. உன்னை உங்கள் ஐயா கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு நான் மெட்ராஸ் போகிறேன். மிரட்சியுடன் அவரை பார்த்தா. வேணாங்க. என்னம்மா சொல்கிற நீயே? எங்கள் கிராமத்தில் நாங்கள் ரொம்ப கௌரவமான குடும்பங்க. புருஷனோட போய் தனியாக திரும்பினா ஊரே காரி துப்போம். அது மட்டும் இல்லாமல் நடந்த சங்கதியெல்லாம் ஐயாவுக்கு தெரியக்கூடாது. அவங்க நெஞ்சொலிக்காரங்க. உள்ள ஒரே உறவும் போயிடும். நான் எங்கேயாவது ரயிலில் தலையை கொடுத்துட்றேன். அந்த மனிதர் வேதனை முகத்தில் படர அவளை பார்த்தார். ஏம்மா, அப்பா மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? என்னையும் நீ மோசமாக நீ நினைக்கிறியா? ஐயோ, சத்தியமாக இல்லைங்க. உங்களை ஐயா மாதிரி தான் நினைக்கிறேன். அப்போ என் கூட வா. உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். இப்போ நீ தூங்கு. விடிய காலையில் எழுப்புறேன். கதவை வெளியே சாத்தி கொண்டு ஒரு சிரட்டை பற்ற வைத்து கொண்டு அந்த காரிடரில் நடக்கத் தொடங்கினார். இவளது அறையை நெருங்கியதும் சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு முழங்கையால் கதவை உள்ளே தள்ளினார். உள்ளே பார்க்க இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவன் முழங்கிக் கொண்டே அசைவது தெரிந்தது. அப்பாடா, உயிர் இருக்குது. இன்னும் முதலுதவி செய்யலாமா?
ஒரு வினாடி ஓடிய சிந்தனையை அவசரமாக கலைத்தார். வேண்டாம், அந்த பையன் மாட்டணும்னா நான் இதில் தலையிடக்கூடாது. ஆள் சாகலை, அது போதும். விறுவிறுவென நடந்து தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கொண்டார். அந்த அன்னம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அழகான அந்த முகமும் பேசும்போது பளிச்சென மாறும் துல்லியமான அந்த முகபாவங்களும் அவரை யோசிக்க வைத்தது. கேட்டு பார்க்கலாமா? உடனே வேண்டாம், இவ கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், அப்புறம் பேசலாம். உட்கார்ந்த நிலையிலேயே 2 பேக்கெட் 555 காலி செய்து முடித்தவுடன் மணி 4 என்றது. ரிஸ்டில் இருந்த குவாட்ஸ் எல்லாவற்றையும் பேக் செய்து அவளை எழுப்பினார். மணி 4 ஆச்சு, போகலாமாம்மா? மிரள விளத்தி கொண்டே அவரோடு நடந்தாள். ரிசப்ஷனில் இரவு டியூட்டி பார்க்குமால் சிவந்த கண்களோடு இவரை பார்க்க, மெட்ராஸ்க்கு மார்னிங் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், கூட ஆள் வரதுனால போக முடியாது, அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா மெட்ராஸ் வரைக்கும்? நம்ம வண்டியே இருக்குது சார், எனக்கு அது இப்போவே வேணும், முடியுமா? அடுத்த 15 நிமிடங்களில் வாசலில் கார் வந்து நிற்க அவரோடு அதில் ஏறி உட்கார்ந்தால் அன்னம் என்ற அப்பாவி கிராமத்து பெண்ணின் எளிமையான ஒரு அத்தியாயம் அதோடு முடிவு பெற்றது. அத்தியாயம் 6. 6 மணிக்கு வந்த ரூம் சர்வீஸ் ஸ்டூவர்ட் திறந்திருந்த கதவின் வழியாக எட்டி பார்த்து மிரண்டு போனான். லிஃப்டை புறக்கணித்து படிகளில் தலைதெறிக்க ஓடி ரிசப்ஷனை நெருங்கி மூச்சிறைக்க பார்த்ததை சொல்லி முடிக்க மேனேஜர் வரை செய்தி பரவியது. மூச்சு இருக்குதுப்பா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுங்க. ஸ்ட்ரக்சர் வந்தவனே அள்ளிக்கொண்டு போய் ஹோட்டலோடு இணைக்கப்பட்டிருந்த டார்மெட்ரியில் சேர்த்தது. அறையை இருவர் காவல் காக்க லெட்ஜர் புரட்டப்பட்டது. புருஷன் பொண்டாட்டியாக வந்து 2 பேர் ரூம் எடுத்தாங்க. பேர் சமதுன்னு போட்டிருக்கு. ரூமை செக் பண்ணுனா அவங்களோட இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. தள்ளிட்டு வந்த கேஸ் மாதிரியும் தெரியல. அப்படின்னா அந்த அம்மா எங்கே? ஆளாளுக்கு அனுமானங்களை அள்ளி இறைக்க போலீஸுக்கு தகவல் சொல்லப்பட்டது. இதையெல்லாம் அறியாத அவன் குஷியாக விசிலடித்து கொண்டே மீதி பணத்தை வாங்க உள்ளே நுழைந்ததும் அறைக்குள் போலீஸ் இருப்பது தெரியாமல் பூபதி என்றான். சார், இந்த ஆள் தான் சார் அது. ரிசப்ஷனிஸ்ட் அலற நிலைமை புரியாமல் இவன் விழிக்க போலீஸ் குடைந்தது. அவன் டார்மெட்ரியில் இருப்பது புரிந்தபோது சகலமும் விலகியது. இவனை காயப்படுத்திவிட்டு அன்னம் தப்பித்தது தெரிந்தது. தன் தலைக்கு ஆபத்து என்றதும் மூளை சுறுசுறுப்பானது. என்ன சொல்லலாம்? தள்ளிட்டு வந்த கேஸ்னா என்ன உள்ளே தள்ளிடுவான். மனைவின்னு சொன்னான். மெதுவாக அழத் தொடங்கினான். ஏன் பாலர? என் பொண்டாட்டி எங்கே சார்? நான் வெளியே போன சமயத்தில் அவளை சேதப்படுத்தத்தான் இவன் வந்திருக்கான். அவளுக்கு என்ன ஆச்சு? சரி, நீ எங்கே போன? அவசர வேலையாக வெளியில் போனேன். இவனோட ஸ்நேகிதனோட தான். அவன் வீட்டில் சாப்பிட்ட ஹார்லிக்ஸ் தான் எனக்கு தெரியும். மயக்கமாயிட்டேன். என் மனைவி கடத்து நடந்த சதி சார் இது. என் மனைவி மீட்டுத்தாங்க இன்ஸ்பெக்டர். அதற்குள் கான்ஸ்டபிள் டிம்மன்னா வந்து சல்யூட் எடுத்தான். சார், அந்த ஆள் முழிச்சு வாக்குமூலம் தந்திருக்கான். என்ன சொன்னா? பெண்ணோட ஹோட்டலுக்கு வந்தது நிஜந்தானாமா, தள்ளிட்டு வந்த கேஸாமா, முடிச்சுட்டு அவளை அனுப்பிச்சிட்டானாமா, அதுக்கப்புறம் வேற ஒரு ஆளோட பண பிரச்சனையாமா, அந்த ஆள் ஆஸ்திரேலியா அடிச்சுட்டு ஓடிட்டானாமா. இது அவர்தானா? இவனை கொண்டு போய் நிறுத்த அவன் ஆம் என்று தலையசித்தான். இவன் அலறினான். அட பாவி, நானாடா ஒன்று அடித்தேன்? ஏண்டா பொய் சொல்கிற? அலறத்தான் முடிந்தது. உண்மைகளை சொல்ல முடியாது அவனால். படுக்கையில் காயத்தோடு இருந்தவன் இவனை பார்த்து முறைத்தான். அட்வான்ஸும் வாங்கிட்டு மிஞ்சிருந்து அடியாடா எனக்கு. உன் பச்சி என்னை காயப்படுத்திட்டு பறந்து போயிடுச்சு. என்னால் உன்னைத்தான் பழி வாங்க முடியும். 1000 ரூபா போனாலும் பரவாயில்ல, நீ 2 வருஷம் கம்பி என்னன்னா அதுவே போதும். இவன் ஏதேதோ கதற ஒன்றுமே பலிக்காமல் தான் போனது. சந்தர்ப்ப சாட்சியங்களையே வைத்து அழகாக கேஸை ஜோடித்தது. அட்டம்ப்ட் மர்டர் என்று முத்திரை குத்தி 3 ஆண்டுகள் கடுங்காடல் தண்டனை விதித்து தீர்ப்பு சொன்னபோது இறுகி போனான் ஹரி. அடி பாவி, உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை. சாதுரியமாக நீ தப்பிச்சிட்டு தான் நினச்சிட்டியா? 3 வருஷம் முடிஞ்சா கண்டிப்பாக முதல்ல உன்னை தான் தேடி வருவேன். பழிக்கு பழி என்னை விட்டு போகாது. கண்களில் சிவப்பிரேகை சுமந்து கொண்டு மூடிய கதவுக்குள் சென்றான். மதியம் 3 மணியில் அந்த பெரிய பங்களா வாசலில் கார் வந்து நின்றது. சோர்ந்து போயிருந்தால் அன்னம். கேட்டை திறந்துவிட்ட குர்கா சல்யூட் அடித்து ஒரு மாதிரி பார்த்தான். உள்ளவாமா? மெல்ல நடந்து வந்த அன்னம் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து திகிலெடுத்து போய் நின்றாள். உட்காருமா அண்ணம்? இருக்கட்டுங்க ஐயா. ஆயுஸ் முழுக்க நின்றுட்டே இருக்குப்பியா, உட்காருமா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பின்னாடி குளிச்சுக்கலாம். அதுக்குள்ளே நான் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். கங்கா, மாடி ரூமில் இருக்கிற கெஸ்ட் ரூமை தயார் பண்ணு. இந்த அம்மா தங்க ஏற்பாடு பண்ணு. ஐயர்கிட்ட சொல்லி சமையலுக்கு ஏற்பாடு பண்ணு. வேலை செய்யும் அந்த குள்ள கங்கா, சமையலையர் எல்லோருமே ஒரு தினுசாக இவளை பார்த்தபடியே ஒன்றும் சொல்லாமல் நகர்ந்தார்கள். இந்த வீட்டில் வேறு யாரும் இல்லையா? இவருக்கு மனைவி குழந்தைகள் கிடையாதா? குளித்து முடித்து வந்தபோது கட்டிக்கொள்ள புடவை தயாராக இருந்தது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் நின்று தலையை சற்று கட்டாக கட்டி கொண்டால் சின்னதாக பொட்டொன்றை வைத்து கொண்டு முந்தானையை சரி செய்து கொண்ட போது நெஞ்சில் தாலி குறுகுறுத்தது. அட பாவி, அநியாயமாக இப்படி பண்ணிட்டியே. ஓரேறிய கிருஷ்ணன் கோவில் சன்னதியில் தாலி கட்டிட்டு இன்னொருத்தம் கூட கசந்தது. 48 மணி நேரத்தில் 4000 மாற்றங்கள். இந்த தாலி தேவைதானா? அவனோடு இனிமேல் வாழ போகிறதில்ல. இது மட்டும் எதுக்கு? அவன் ஸ்பரிசம் கூட அருவருப்பாக இருந்தது. புனிதம் என்பது கூட நினைவை பொறுத்த சமாச்சாரம்தான் என்று தோன்றியது. புருஷன் பவித்திரமாக இருக்கும் வரை இந்த பந்தம் தொழும்படியாக தெரியும் வரை தான் இந்த தாலிக்கு கூட மதிப்பு. நான் உள்ளே வரலாமா அண்ணா? வாங்கை நாக்கை கழித்து கொண்டாள்.
ஏம்மா நிறுத்திட்ட? நான் உங்கள் ஐயா தான், அப்படியே கூப்பிடு. எனக்கா அது பிடிச்சிருக்கு. சாப்பிட வர்றையா? ஐயர் பரிமாற ஒன்றும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டால். மறுபடியும் அறைக்கு வந்ததும் அவரும் வந்தார். நான் ஒன்று கேட்கலாங்களா? என்ன, என் பொண்டாட்டி குழந்தை எங்கன்னு தானே? அசந்து போனால். ஐயா நீங்கள் நினப்பு முகத்தில் தெரியுதேம்மா, எல்லாரும் இருக்காங்க வேறு வீட்டில். இந்த உலகம் மோசமானதுமா. இப்போ கூட பாரு, என்னோட ஒன்றா பார்த்ததில் இங்கிட்ட அத்தனை பேருக்கு சந்தேகம்தான். தப்பு அதில் இல்லை. உன் புருஷனை போல் பொறுக்கிங்க வாழ்கிற இந்த உலகத்தில் அந்த சந்தேகம் கூட அவசியமானது தான்மா. இந்த கூலிக்காரங்களே சந்தேகப்படும்போது கட்டின பொண்டாட்டியால் சிரிக்க முடியுமாம்மா? அதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். உங்களுக்கு என்னால் சில கஷ்டங்கள் நல்லதுக்கு தாம்மா. சரி போகட்டும். என்ன செய்ய போகிறீனுமே தெரியலிங்க. உங்களை நம்பி வந்தாச்சு. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தானே புரிஞ்சுக்குவேம்மா. அதில் என்னையா உங்களுக்கு சந்தேகம்? உனக்காக ஒரு எதிர்கால திட்டம் நான் வச்சுருக்கேம்மா. அதுக்கு முன்னாடி என்னை பற்றி சுருக்கமாக நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சொல்லுங்கய்யா. சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கா உனக்கு? எங்கள் ஊரில் இருக்கிற டென்ட்டு கொட்டாயில் எப்போவாச்சும் வர சாமி படத்துக்கு மட்டும்தான் ஐயா அனுப்புவாங்க. பத்திரிக்கை படிக்கிறது உண்டா? இல்லைங்க, நான் படித்ததே 8வது வரைக்கும் தான். எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதுங்க. பத்திரிக்கையெல்லாம் படித்தா ஐயாவுக்கு பிடிக்காது. அதுதான் என்ன உனக்கு தெரியல. நான் ஒரு சினிமா டைரக்டர்மா. என்னை பற்றி நீ முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா பத்திரிக்கை கொண்டு வந்து தர்றேன். நான் எடுத்த படங்களில் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். என் அபிப்பிராயம் என்னென்னா, உன்னை சினிமாவில் நடிக்க வைக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஐயோ, சினிமாவா? ஏம்மா பயப்படுற? சினிமா மோசமானதில்லம்மா. அது மோசம் கேவலம்னு நினைக்கிற பட்சத்தில் அதை விட கேவலமான சங்கதியெல்லாம் 48 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடந்தாச்சு. நீ மட்டும் தப்பு இல்லைன்னா இப்போ உன் நிலைமை என்னன்னே தெரியாது. பல கழுகுகள் உன்னை கொத்தி இருக்கும். நான் இல்லாமல் வேற ஒருத்தர் இருந்தாலும் உனக்கு பாதுகாப்பு நிச்சயம் இல்லை. இந்த நிலைமையில் நீயே யோசிச்சு என்னம்மா இருக்குது? தெரிஞ்ச என் மூலமாக நீ உள்ள நுழையிறதால உனக்கு ஒரு கௌரவம் இங்கே கிடைக்குமா? பாதிக்கப்பட்ட உன்னை பிரமாதமாக கொண்டு வர நான் ஆசைப்பட்றேம்மா. டைரக்டர் தயாநிதி அறிமுகப்படுத்தி யாரும் சோட போனதா சினிமாவில் சரித்திரமே இல்லைம்மா. யோசிக்க உனக்கு அவகாசம் வேணும்னா எடுத்துக்கம்மா. நாளைக்கு எனக்கு நீ பதில் சொன்னால் போதும். பழிச்சென்று எழுந்து வெளியே போனார். தலை கிறுகிறுத்தது. இது தப்பில்லையா? நான் ஒரு ஏழை வாத்தியாரோட மகள் தானே. எனக்கு இத்தனை அநீதி. என்கிட்ட இருந்த அப்பாவித்தனமும் ஏழ்மையும் தானே இந்த ஏமாற்றத்துக்கு காரணம். பணம் இருந்தால் நெருங்க முடியுமா? வழிய வர சீதேவி ஏன் உதறணும்? இந்த தயாநிதி எனக்கு இன்னொரு ஐயா. மாலை அவர் வந்ததும் உங்கள் விருப்பம் போல் செய்யுங்க ஐயா. நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு நல்லது தான். சன்னமான குரலில் தலையை தாழ்த்தி கொண்டு அவள் மெல்ல சொல்ல, மெல்ல அருகில் வந்து அவள் தோளை கையை வைத்து கனிவுடன் பார்த்தார். கவலைப்படாதம்மா, நானாச்சு. நீ ஒரு அழகான சங்கீதம். பல்லவியை நான் எழுதிடுறேன். அவள் நெற்றியில் அவர் முத்தமிட அத்தனை பற்களும் பளிரட அழகாக சிரித்தாள் அன்னம். இல்லை இல்லை, பல்லவி. அத்தியாயம் 7. நான் சிகாமணி. வணக்கம், உட்காருங்க. புதுசாக நான் எடுக்க போகிற ஒரு படத்துக்கு உங்களை புக் பண்ணணும். அட்வான்ஸ் கொடுத்து கால் ஷீட் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். மன்னிக்கணும், நான் தயாநிதி சாரோட கான்ட்ராக்டில் இருக்கேன். வேறு எதையும் என்னால் ஒப்புக்க முடியாது. அவரோட அனுமதி வேணும். காலையில் நான் அவரை கான்டாக்ட் பண்ணி தான் வர்றேன் மேடம். அவரே உங்களுக்கு இந்த லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். வாங்கி பார்த்தால். பல்லவி. சிகாமணியின் படத்தை ஒப்புக்கொள். கால் ஷீட் விவரம் பின்னால் பேசிக்கொள்ளலாம். தயாநிதி. சரி, டேட்ஸ் அவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் தரேன், நீங்கள் போகலாம். அவன் போனதும் ஃபோன் அடித்தது. நான் தாம்மா தயாநிதி. சிகாமணி அங்கே வந்தானா? நீங்கள் கொடுத்த லெட்டரையும் பார்த்தேன்யா. நான் அங்கே வர்றேன், நீ இரு. ஏன்யா திடீர்னு இந்த மாற்றம்? கதை நல்ல கதைம்மா. அதில் நடித்தா நிச்சயமாக ஒரு நல்ல பிரேக் கிடைக்க உனக்கு வாய்ப்பு இருக்குது. அவார்டு கூட கிடைக்கலாம். சொன்னபடி செய்தால். பாதி படம் வளரும் வரை எல்லாமே ஒழுக்கமாகத்தான் நடந்தது. அந்த பேய் நெஞ்சுக்குள் எந்த வேலையில் நுழைந்து கொண்டதோ பல்லவிக்கு ஃபோன் செய்தான் சிகாமணி. பல்லவி தான் பேசுகிறேன். கதையில் ஒரு சின்ன சேஞ்ச். உங்கள் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் தேவையில்ல. நேரம் இருக்குமா? வாங்களே. இல்லை, யூனிட் முழுக்க இங்கே ஹோட்டல் இருக்கோம். நீங்கள் மட்டும்தான் வரணும். உடனே வர முடியுமா? இன்றைக்கி ஷெட்யூல் இது தான். உடனே புறப்பட்டால் பல்லவி. காரை நிறுத்தி ஹோட்டலில் ரூம் தேடி கதவை மூட சிகாமணி திறக்க உள்ளே நுழைந்தாள். யாருமே இல்லையே. ஏன், நான் இருக்கேனே. மனுஷனா தெரியலையா? டைரக்டரே நான் தானே. எங்கோ பிசிறடிப்பது போல தோன்ற பல்லவி அதை பொருட்படுத்தாமல், சரி கதையில் என்ன மாற்றம்? யூனிட் வரட்டும், பேசிக்கலாம். அதுக்கு என்ன அவசரம் இப்போது? மிஸ்டர் சிகாமணி, எனக்கு நேரம் பொண்ணானது. விரயமாக வேண்டான்னு நினைக்கிறேன். நம்ம பட கால்ஷீட் தானே இன்றைக்கி பூரா. அப்புறம் என்ன, யூனிட் வரதுக்குள்ளே கொஞ்சம் பர்சனலாக பேசிடலாமா பல்லவி? பர்சனலா? புருவத்தை உயர்த்தினாள். கூடாதா பல்லவி? உன் அழகை எவ்வளோ காலமாக நான் ஆராதிக்கும் தெரியுமா? பேச்சு திசை மாறுவது புரிய மெதுவாக எழுந்தாள் பல்லவி. என்ன பல்லவி, எழுந்துட்ட? இனிமேல் நான் இங்கே இருக்கிறது நல்லதில்லை. 2 பேருக்குமே நல்லதில்லை. கதையை டிஸ்கஷன் தேவையில்லை. நான் யூனிட்டே தீர்மானிக்கட்டும். ஷூட்டிங் டைமில் வர்றேன், சொல்லி அனுப்புங்க. யூனிட் வராது பல்லவி. கதை நம்முடையது. டிஸ்கஷன் பண்ண வேண்டியது நம்ம தான். நான் வர்றேன். கைகளை குறுக்கே நீட்டி மறித்தான். இரு பல்லவி, என்னை ஒதுக்காத. இங்கே நானும் ஒரு முக்கிய புள்ளி தான். நம்ம ஃபீல்டில் இதெல்லாம் சகஜம் பல்லவி. இங்கே கற்புக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லை.
என்ன நீ சந்தோஷப்படுத்தினா உன் வளர்ச்சி இன்னும் அதிகமாகலாம். நான்சென்ஸ், மரியாதை கெட்டுடும், வழியை விடு. என்னடி பத்தினி வேஷம் போடுற? சிகாமணியை எதிர்பாராமல் பளீரென கன்னத்தில் அறைந்தாள். எச்சக்களை பொறுக்கி குத்திய வேறு இடத்துல காட்டு. உன் தயவே எனக்கு வேண்டாம். உன்னை சினிமாவில் வாழ விட மாட்டேன். தேவையில்லடா, நடித்த வரைக்கும் அதிகம். நீ எனக்கு கொடுத்த அட்வான்ஸே நாளைக்கு திருப்பி வாங்கிக்கோ. இனிமேல் உன் படம் எனக்கு தேவையில்லை. படபடவனை பேசி முடித்து சளையரென வெளியேறி நெஞ்சு நடுங்க காரில் ஏறி தயாநிதி வீட்டுக்கு விரட்டினாள். மூச்சரைக்கு எதிரே வந்திருக்கும் பல்லவி பார்த்ததும் மிரண்டு போனார் தயாநிதி. என்னமாச்சு? சொல்லி முடித்தாள். இதெல்லாம் சகஜம்மா. நீ என்னோட அரவணைப்பில் இருந்ததால் இந்த உலகத்தை பற்றி உனக்கு தெரியல. போகட்டும், அந்த படம் உனக்கு வேண்டாம். அட்வான்ஸை திருப்பிடலாம். அதுக்காக அழலாமா? நீ என்ன பழைய அண்ணம்மா? என்ன பிரபல நட்சத்திரம் பல்லவி இல்லையா? இனிமேல் எனக்கு சினிமாவே வேண்டாம் ஐயா. சரி சரி, இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. படபடப்பில் எடுக்கிற எந்த முடிவும் சரியாக இருக்காது. நீ ஒதுக்கி போவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். பழைய ஹோட்டல் சம்பவம் எல்லாம் நினைவுக்கு வந்தது. அந்த நினைவுகளிலிருந்து மீள்வதற்குள் மற்றொன்று, மீண்டும் இன்னொரு அயோக்கியன். தயாநிதி தவிர எல்லா ஆண்களும் மோசம்தானா? 3வது நாள் தயாநிதியின் பட ஷூட்டிங்காக பல்லவி புறப்படும் சமயம் சிகாமணி வந்தான். இவள் சட்டை செய்யாமல் நகர, பல்லவி நில்லு, நான் செஞ்சது தப்பு தான், அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மறுபடியும் வந்து நடி. தயவு செஞ்சு அந்த படத்தை முடிச்சு கொடுத்துரு. மன்னிக்கணும், உங்கள் அட்வான்ஸ் பணம் ப்ளஸ் என்னால் ஏற்பட்ட நஷ்டம் எல்லாமே சேர்ந்து செக் போட சொல்லியிருக்கேன். மேனேஜர்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் போகலாம். நோ பல்லவி, உன்னை நான் விட மாட்டேன். ஏகப்பட்ட விளம்பரம் செஞ்சாச்சு, கோடிக்கணக்காக முடக்கியிருக்கேன். உன்னோட பேரை சொல்லியே ஏரியாக்களெல்லாம் விற்றாச்சு. திடீர்னு நீ இடக்கு பண்ணால் நான் பிச்சை தான் எடுக்கணும். அதுதான் உன் யோகன்னா செய்ய. பொம்பளையை அத்துமீறி தொட்டா அனுபவிக்கத்தான் வேணும். பல்லவி, நான் சொல்லியாச்சு. இன்னும் கலாட்டா பண்ணுனா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். பதிலை எதிர்பாராமல் அவர் நகர சிகாமணி தயாநிதி அணுகியதும் அவரும் கைவிரித்தார். வேறு நடிகையை போட்டு படம் எடுக்க முயற்சித்தில் விநியோகஸ்தர்கள் ரகளை செய்ய எல்லா முயற்சிகளையும் தோற்று முடக்கிய பணமெல்லாம் செல்லாமல் போய் படம் பப்படமாகி பெட்டிக்குள் பதுங்க சிகாமணி சடுதியில் நடுத்தெருவுக்கு வந்ததுதான் நடந்தது. நெஞ்சுக்குள் நெருப்பொன்று கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அந்த நெருப்பில் பல்லவியை போட்டு பொசுக்க தருணம் பார்த்து காத்திருந்தான் சிகாமணி. அந்த தருணமும் வந்தது. அது ஹரியின் ரூபத்தில் சென்ட்ரல் ஜெயிலிருந்து தாடி முகத்தோடு வெளிப்பட்டது. பல்லவியின் வீட்டு வாசலில் மண்ணை வாரி இருத்து சாபம் எடுத்து கொண்டிருந்த அந்த அழுக்கு மனிதன் ஹரியின் இன்னொரு குட்டி கதை சிகாமணியை சிந்திக்க வைத்தது. அலறி ஓய்ந்த ஹரி சாலை ஓரமாக இருந்த சிமெண்ட் மேடையில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருப்பதை கவனித்து அருகில் நெருங்கினான் சிகாமணி. தோளில் கை வைத்தான். நிமிர்ந்தான் ஹரி. பிரதர், நீங்கள் எங்கே போகணும்? தெரியல. வாங்க எங்கோட. எதுக்கு? சொல்கிறேன். நான் உங்கள் ஸ்நேகிதன். நீங்கள் என்ன நினச்சாலும் அதை நான் நடத்தி வைக்கிறேன். பல்லவியே பழி வாங்கணும், அவ்வளோதானே? நானாச்சு, கவலைப்படாதீங்க. மலர்ந்தான் ஹரி. நீங்கள் வீட்டில் போய் பேசிக்கலாம். வண்டியில் முதல்ல ஏறுங்க. அவனோடு வீட்டுக்கு போய் ஷேவ் செய்து குளித்து முடித்து சாப்பாடானதும் ஒரு புது மனிதனாக மாறியிருந்தான் ஹரி. இப்போ சொல்லுங்கள், என்ன கோபம் பல்லவி மேலே உங்களுக்கு? எதுவானாலும் மறைக்காமல் மனசு விட்டு பேசுங்க. ஏன்னா எனக்கு ஒரு பழைய கணக்கு அவகிட்ட இருக்குது. பழி வாங்குகிற படத்துக்கு நானே சேர்த்துக்க ஒரு ஜோடி தேடிட்டு இருந்தேன். சொல்லுங்க ஹரி. பரஸ்பரம் முழு கதைகளையும் இருவரும் பரிமாறிக்கொள்ள பல நிமிடங்கள் விழுங்கிய கடிகாரம் பசியோடு குரல் கொடுத்தது. ஸோ 2 பேருக்குமே இப்போ இலக்கு பல்லவி தான். அவளை ஒழிச்சு கட்டிட்டா நமக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். சொல்லுங்கள் சிகாமணி, நான் என்ன செய்யணும்? ஹரி பரபரத்தான். அவசரப்படக்கூடாது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் அவள் இப்போ ரொம்ப பெரிய புள்ளி. அது மட்டும் இல்லை, அந்த கிழவன் தயாநிதிக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம். அவளை யாராச்சும் கை வச்சா கிழவன் சும்மா இருக்க மாட்டான். திட்டம் போட்டு தான் செயல். எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி மூவ் பண்ணுறதுன்னு எனக்கு இன்னும் பிடிபடலை. போகட்டும், பசிக்கு வேறு ஏதாவது கிடைக்குமா? இங்கே இப்போ தானே சாப்பிட்டீங்க ஹரி. நான் சொன்ன வயிற்று பசியில் பிரதர். 3 வருஷமாக ஜெயிலில் காஞ்சு போய் எல்லாமே துருப்பிடிச்சு போச்சு. உணர்ச்சியே இப்போ தான் தெரியுது. ஓ அதுவா? பக்கத்தில் இருக்குது, ஏற்பாடு பண்ணலாம். விளக்கு வச்சதுக்கப்புறம் 2 பேரும் போகலாம். இங்கே சுந்தரி வீடுன்னு ஒன்று இருக்குது. புதுசாக சாக்கம் வரும், கவலைப்படாதீங்க. அவன் கண்களை சிமிட்ட சூடாகி போனான் ஹரி. அத்தியாயம் 8. 4 தெரு கடந்து ஒதுக்குப்புறமாக ஒற்றை பனைமரத்துக்கு பின்னால் நின்றிருந்த அந்த ஹவுசிங் போர்டு ஃப்ளாட்டில் சிகாமணி நுழைய ஹரி தொடர்ந்தான். அது டைப் 3 வீடுகளின் அமைப்பு. லாபியை கடந்து காலிங் பில்லை அழுத்தியதும் கதவு திறந்தது. வாங்கண்ணாச்சி. கண்களை உருட்டி அந்த பெண் தனமாக சிரித்த அவள் வெற்றிலை வாயை நாணத்தோடு கோணி ஒரு விதம் நெளிந்து உள்ளே போனாள். அந்த சுந்தரி என்று சொல்லப்பட்ட நடுத்தரோ இது பெண்மணி ஏராளமான மேக்கப்புடன் வந்தாள். வாங்க தம்பி, இப்பெல்லாம் வரதே இல்லை, மறந்துட்டிங்களா? செல்லமாக சிகாமணியின் முகத்தில் இடித்து, தம்பி யாரு? புது ஆள், சரக்கும் புதுசாக வேணுமாமா. வந்திருக்கா? ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகும், கொடுத்துடலாம். பிள்ளைக்கின்னையும் பச்சை கூட குத்தலை. அது முடியாமல் தொழிலுக்கு அனுப்புறது இதுதான் வாட்டி. 2 பேரில் யார்? நீங்கள் போங்க ஹரி. தாராளம் மனதுடன் அனுப்பி வைத்தான் சிகாமணி. அருகில் நெருங்கி திரும்பி பார்த்தான் அந்த பெண்ணை.
முகத்தை பார்த்ததும் தீயை மிதித்தது போல தொல்லி விலகினான். அங்கே நின்று கொண்டிருந்தது பல்லவி. அப்படியா சொல்கிறீங்க ஹரி? ஆமாம் சிகாமணி, அந்த நேரத்தில் எனக்கு அடித்த ஷாக் இருக்கே, சொல்லத்தான் தெரியல. அச்சா பல்லவி தான். இப்படியுமா இருக்க முடியும் உருவத்துமே? சரி சொல்லுங்கள். ரொம்ப நேரம் நம்பாமல் பேச ஆரம்பித்து படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது பேர் அனுபமாவாமா. சின்ன வயசுலேயே அனாதியாகி இப்படி எப்படியோ சீரழிஞ்சு இங்கே வந்திருக்கு. அவளை மாதிரி ஒரு நடிகை இருக்கிறதா சொன்னீங்களா? அது தெரியாதாமா. தமிழ்நாட்டுக்கே இப்போ தான் வருதாமா. தமிழ் சரியாக தெரியல, மலையாளம் தான் சம்சாரித்தேன் என்கிட்ட. எனக்கு ஒன்று தோணுது ஹரி, சொல்லுங்கள். நான் நினைக்கிறதா இருந்தால் அதிர்ஷ்டந்தான். நீங்கள் நினச்சது என்ன? நீங்கள் முதல்ல சொல்லிடுங்க. சுந்தரி வீட்டிலேருந்து அவளை விடுவிச்சு நம்ம கூட்டிகிட்டு வரணும். அப்புறமா அவளை பல்லவியாக மாற்றணும். முதல்ல விடுவிச்சு அவளை இங்கே கொண்டு வந்துட்டா மீதியை பின்னாடி யோசிச்சுக்கலாம். அதுக்கு நிறைய செலவாகுமே. வேறு வழி இல்லை, செலவு பண்ணத்தான் வேணும். நினச்சது நடந்தால் எதிர்காலத்தில் பணத்தில் புரளலாம். பல்லவியை பழி வாங்குற எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருந்தது. இனிமேல் பணமும் சம்பாதிக்கலாம். முதல்ல அந்த பொண்ணு கையில் பச்சை குத்துறதுக்கு முன்னாடி இங்கே கொண்டு வந்தாகணும். மறுபடியும் அங்கே போகும்போது அனுபமா உறங்கி கொண்டிருப்பதாக சொன்னால் சுந்தரி. பச்சை குத்திட்டீங்களா? சாயந்தரம் 4 மணிக்கு தான். குத்த வேணாம், அவளை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். பெரிய தொகை ஒன்றை அவள் சொல்ல மிரண்டார்கள். உடனே மிரட்டினார்கள். போலீஸ் வரைக்கும் போவோம், மரியாதையாக அவளை விட்டுரு. பயந்தால் அந்த சுந்தரி. தம்பி என்ன இது? நீ பேசுகிற இடத்துல பேசிக்கோ. வாங்க சிகாமணி. தம்பி தம்பி நில்லு, கூட்டிகிட்டு போ. பார்த்து போட்டு கொடு. கஷ்டப்பட்டு பிடிச்சோம், லட்டாட்டம் புள்ள. அணுவை விடுவித்து கொண்டு அதற்குள் ஒரு அரசாங்க அலுவலகத்திலிருந்து வருவது போல 1000 சிக்கல்கள். வீட்டுக்குள் நுழைந்ததும் இந்தானே விட கொண்டு வந்தது. கடவுளே, முதல்ல இவளோட மலையாளத்தை முதல்ல மாற்றணும். தமிழ் சம்சாரித்தா மனசிலாகுமோ? அறியும், குழப்பமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு குழம்பி போயிடும். ஹரி, நல்லா கேட்டுக்கங்க. இனிமே தான் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். பல்லவி வீட்டில் நம்ம ஆள் ஒன்று நுழைஞ்சு அத்தனை விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணணும். நமக்கு ஏற்கனவே அவளை பற்றி கொஞ்சம் தெரியும். அத்தனை விஷயங்களும் அவளுக்கு கற்றுக் கொடுத்து இவளை தேத்துனதும் இவள் பல்லவி வீட்டுக்கு போகணும். பல்லவி சொர்க்கத்துக்கு போகணும். உலகத்தோட பார்வையில் இவ தான் பல்லவி. ஆனால் உண்மையை தெரிஞ்ச 2 பேர் நம்ம மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இவகிட்ட ஒரு வாக்குமூலம் போல் எழுதி வாங்கிக்கணும். நாளைக்கு பணத்தோட வேகம் இவளையும் மாற்றிட்டா மறுபடியும் நம்ம தெருவுக்கு தான் வரணும். இவள் பொம்மை கயிறு நம்ம கையில். கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் ஆள் மாறாட்டம் அவ்வளோ சுலபம் இல்லை. செய்யணும், அவசரப்பட வேணாம். இப்போது ஜூலை, இந்த வருஷம் முழுக்க எடுத்துப்போம். பேய் வேகத்தில் 2 பேரும் வேலை செஞ்சு தகவல் சேகரித்து இவளை தயார்படுத்தி ராத்திரி தூங்க விடாமல் உழைக்கணும். அதை செஞ்சுட்டா புது வருஷத்தில் பல்லவியோட இடத்துல அணு, சவக்குழியில் பல்லவி. அத்தனை சொத்தும் நமக்கு. சரிதானா? சரி, உழவு சொல்கிற ஆள் காவேரின்னு பல்லவி வீட்டில் ஒரு பொண்ணு வேலை செய்யுது. அதை இங்கே கொண்டு வந்து பேசி பார்க்கணும். நினைத்தபடியே காவேரியை கொண்டு வந்தார்கள். அவளிடம் சில ஆரம்ப கேள்விகளை கேட்டு முடித்து, உனக்கு சம்பளம் எவ்வளோ வருது? மாதம் 700 ரூபா. சாப்பாடு துணிமணின்னு வருஷத்தில் 2 மாதம் சம்பளம் போனஸு. அங்கே எல்லாமே நீ தானா? ஆமாங்க. சரி, உனக்கு இப்போது நீ சொன்னதில் 2 பங்காக தர்றோம். நாங்கள் கேட்குற அத்தனை தகவலும் நீ கொண்டு வந்தால் சேர்த்தா கடைசியில் 10,000 ரூபா பணமும் கழுத்துக்கு தங்கச்சைன்னு தர்றோம். செய்கிறியா? கண்களில் ஆசை மின்ன அந்த காவேரி அவசரமாக சம்மதித்தாள். உங்கள் பல்லவி அம்மாவோட அத்தனை பழக்க வழக்கங்களும் இந்த அம்மாவுக்கு கற்றுத்தரணும். அனு, வெளியே வா. அதிர்ந்தால் காவேரி. இதெல்லாம் எதுக்கு? எதுக்குன்னா உனக்கு எதுக்கு? பணம் தேவைன்னா ஒத்துக்கோ. அந்த அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில் இவளை கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் பழக்கிடணும். உன் ட்ரைனிங் தான் எங்கள் திட்டமே அடங்கியிருக்கு. முடிஞ்சால் ஒப்புக்கோ. இல்லாட்டி காட்டி கொடுக்க நீ ஆசைப்பட்டா ஸ்கூலில் படிக்கிற உன் புள்ள உயிரோடு திரும்பாது. சம்மதமா? அப்புறம் முக்கியமான அடுத்த ஆள் தயாநிதி. அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நம்ம பையன்தான் அங்கே டிரைவராக இருக்கான். விஷயம் பெருசு இல்லை. வேற பல்லவியோட பிஆர்ஓ கணேஷ், டிரைவர் வடிவேலு, சமையல்கார பிச்சுமணி ஐயர், வாட்ச்மேன் லோகநாதன். அவளை சுற்றி இருக்கிற உலகம் இவ்வளோ தான். அவங்க அப்பா கிட்ட தொடர்பு இருக்கா அவளுக்கு? அவசரமாய் கேட்டான் ஹரி. தெரியாது. நல்ல காலம், பச்சை குத்தி தொலைச்சிருந்தா காரியமே கெட்டு போயிருந்திருக்கும். அத்தியாயம் 9. காவேரியின் தினசரி உழவு வேலை, இவர்களின் அயராத உழைப்பு, சற்றென்று பிடித்து கொள்ளும் அணுவின் புத்திசாலித்தனம் எல்லாமுமாக சேர்ந்து நினைத்ததை விட வெகு விரைவில் அணு தேறிவிட்டாள். இவர்களே அவள் பல்லவிதானோ என்று ஏமாந்து போகும் அளவு அவளது முன்னேற்றம் பிரமிக்க வைத்தது. ஒன்று கூட விடாமல் தேடி பார்த்து அனைத்திலும் அணு தேறியதும் முக்கியமாக ஒரு விஷயம் விட்டு போச்சு சிகாமணி. என்னப்பா அது? செக்கில் சைன் பண்ணுறது நம்மளோட முக்கியமான பாயிண்ட் அதானே. எப்படி? வழி இருக்குது. பல்லவியோட கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ண எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்ச என்ன லாபம்? அணுவுக்கு கற்றுக் கொடுக்கூடாதுப்பா. அதை அவள் கற்றுக் கொடுத்துட்டா நம்ம ஆட்டம் க்ளோஸ். 4 பேத்துக்கு நடுவில் கையெழுத்து போட என்ன அவசியம் வந்துச்சு? செக் புக் இங்கே கொண்டு வரட்டும். அதுக்கு வேற ஒரு வழியும் வச்சுருக்கேன், பின்னாடி சொல்கிறேன். இப்போ எல்லாம் ஓகேயா? சரி, அடுத்த பிளானு? ஃபைனலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டிசம்பர் 24. டிசம்பர் 31 சோலாவில் புது வருஷ கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறா பல்லவி. தேதி கொடுத்துருக்கா. சொன்னால் கட்டாயமாக வருவா. ஸோ அதுதான் அவள் கடைசி கொண்டாட்டம். அணுவை கூப்பிடு. அணு வந்தாள்.
கவனமாக கேட்டுக்கோ. ரிஹர்சல் முடிஞ்சு நீ மேடை ஏற வேண்டிய சமயம் வந்தாச்சு. டிசம்பர் 31 நடக்கிற புது வருஷ கொண்டாட்டத்தில் விளக்கு அணைஞ்சு எரியும்பொழுது புது வருஷம் பிறக்கும்போது பல்லவியாக அங்கே நீ இருப்ப. அதுக்கான பிளானை திட்டவட்டமாக போட்டாச்சு. கவனமாக கேளு. காவேரி சொன்னபடி பல்லவிக்கு ராத்திரி 8:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறா. நடுவில் தயாநிதி வீட்டுக்கு போய் ஏதோ டிஸ்கஷன். அது நம்மளுக்கு அவசியம் இல்லை. 10 மணிக்கு ஹோட்டலுக்கு அவள் வருவா. டான்ஸ் கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் கலந்துக்குவா. சரியாக 11:50 அவளுக்கு டெலிஃபோன் வரும். அதை எடுக்க வெளியில் வர்ற பல்லவி அதுக்கப்புறமா உள்ளே போக மாட்டான். அவளுக்கு பதிலாக தயாராக இருக்கிற நீ உள்ளே போகிற. விடிஞ்சதும் அவள் வீட்டுக்குள்ளே நுழையிற நீ தான் இனிமேல் பல்லவி. 10 மணிக்கு அவள் ஹோட்டலுக்கு வந்து 1 மணி நேரம் கழிச்சு தான் நீ வரணும். பின்வழியால் ஹரி உனக்காக அங்கே காத்துக்கிட்டு இருப்பார். கூடுமான வரைக்கும் உன் முகம் யாருக்கும் தெரியாமல் கவனமாக வா. அதுக்காக பரதா போட்டு வர்ற மாதிரி ட்ரெஸ்ஸு தயாராக இருக்குது. அவளை போலவே உனக்கு ஒரு புடவை தயாராக இருக்கும். அவள் ஃபோனை எடுக்க வரும்போது லாபியை கிடக்கிறது உன் கண்ணில் பட்ட மறு வினாடி பர்தாவை கழட்டி போட்டுட்டு நீ உள்ளே நுழைய வேண்டியது தான். சரியாக புது வருஷம் பிறக்கும். சரிதானே? ஹரியும் சிகாமணியும் மாறி மாறி சொல்ல தலையாட்டினால் அனு. இத்தனையும் இள பெசகாமல் நடந்தால் அப்புறம் சுலபம். பின்னாடி நடக்கிறதெல்லாம் நமக்கு தான். பல்லவி தனி மனுஷன் இல்லை ஹரி. இருக்கட்டும் சிகாமணி, அனுதான் தெரியாச்சே, இனி கவலை இல்லை. சரி நீ போ அனு. அவள் போனதும் இது எல்லாம் தெரிஞ்ச இன்னொரு ஆள் அந்த வேலைக்காரி காவேரி. ஆபத்து இல்லையா சிகாமணி? எல்லாம் சரியாக நடக்கட்டும். ஒரே வாரத்தில் அவளை முடிச்சிடலாம். அதுக்காக கஷ்டம். நம்ம வணியில் யார் குறுக்க வந்தாலும் குழி தான். சிகாமணி குரல் எடுத்து சிரிக்க மறந்திருந்து இதை கேட்ட அணுவின் முகம் பயத்தில் வெளிர கால்கள் நடுங்கின. அத்தியாயம் 10. வாங்க ரமணி, தகவல் ஏதாவது கிடச்சிதா? நிறைய பிரசன்னா. 2 முழு நாளாச்சே, சொல்லுங்கள். அந்த 2 பேரில் ஒருத்தன் 5-6 மாதத்துக்கு முன்னாடி புதுசாக வந்து சேர்ந்தவன். அவன் பேர் ஹரி. பழைய ஆள் பேர் சிகாமணி. அந்த சிகாமணி ஒரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர். பல்லவி போட்டு ஒரு படம் பண்ணியிருக்கான். என்ன காரணமோ அது பாதியில் நின்று போய் ஆள் போண்டி ஆகிட்டான். பெரிய நிலையிலேருந்து தெருவுக்கு வர காரணம் பல்லவி தானாம்மா. இன்னொரு தகவல் கொஞ்சம் புதுசாக நம்ப முடியாததாக இருக்குது. என்னது அது? இவனோட வீட்டுக்கு 2 தடவை பல்லவி பார்த்து தான் எனக்கு தெரிஞ்ச ஆளோட தகவல். பட் இட் கான் பி. வேறு ஏதாவது? பல்லவியோட வீட்டில் வேலை செய்கிற காவேரிங்கிற பொண்ணு அடிக்கடி இங்கே வந்து போகுதான். சரி, பல்லவிக்கு இண்டஸ்ட்ரியில் யார் ரொம்ப க்ளோஸு? அவளை முன்னுக்கு கொண்டு வந்த தயானந்திங்கிற ஒரு டைரக்டர் மட்டும்தானாம்மா. தேங்க்யூ ரமணி. தேவைன்னா அவங்க உதவி எனக்கு அவசியப்படலாம். உடனே ராமை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் அந்த பிம்ப். சுந்தரியின் வீட்டு பக்கம் ஒப்பட்டை நிறுத்திவிட்டு கொஞ்சம் சங்கடத்துடன் உள்ளே நுழைந்தான் பிரசன்னா. இங்கே கல்யாணம்னு நெளிந்து கொண்டே வந்த அந்த கல்யாணம் பிரசன்னாவை பார்த்ததும் அதிர்ந்தான். சார், போலீஸா நீங்கள்? பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ சொல்கிற தகவல் எனக்கு உபயோகப்படுங்கிற நம்பிக்கையில் இங்கே வந்த. யார் சுந்தரி? இங்கே கூப்பிட அந்த அம்மாவை. போலீஸ் என்றதும் சொன்னதும் கொஞ்சம் பவ்யமாக வந்து நின்றாள் சுந்தரி. என்ன வேணும் சார்? இங்கே தொழில் செய்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் சுந்தரன்னு ஏன் பச்சை குத்துற? ஒரு அடையாளம் தான். அப்படி இல்லாமல் இங்கே யாராச்சும் தொழில் செய்கிறாங்களா? அந்த ஒரு பிள்ளையை தான் அவனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, வேறையா? பாதியில் நிறுத்தினாள். முழுக்க சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, எதையும் எங்கிட்ட மறைக்க வேணாம், அது நல்லதில்லை. சொல்லிடுற நீ. பழைய கதை தானே. அந்த கல்யாணம் முகத்தை ஒரு விதமாக நெடிக்க, அதாங்க சினிமா ஸ்டார் பல்லவி கணக்காக லட்டாட்ட ஒரு புள்ள வந்ததில்லை. அதுக்கு பச்சை குத்தாட்டி லவக்குன்னு அந்த சண்டாள பசங்க லாவிக்கிட்டு போயிட்டானுங்க. அது இருந்தால் தொழில் சும்மா ஜம்முன்னு போகும். நீ மட்டும் என் கூட வா. கல்யாணத்தை அழைத்து கொண்டு வெளியே வந்தான் பிரசன்னா. இப்போ சொல்லு. அதான் அண்ணி சொல்லிருச்சுல்ல, நீ முழுக்க சொல்லலையே. இனிமே என்ன? லவுக்குன்னு லாவிட்டு போனதாக சொன்னாலே, யாரது? அவன் பார்வையில் ஒரு பீதி ஏறி உட்கார்ந்து கொள்ள நெற்றியில் வேர்த்தது. அதுங்க நீ கூட வர வேண்டாம். இடத்த காட்டு, இல்லைன்னா அட்ரஸ் தான், நான் பார்த்துக்கிறேன். பயப்படாத, உனக்கு எந்த ஆபத்து வராமல் நான் பார்த்துக்கிறேன். கொடுத்தான் முகவரியை. எப்போ நான் கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வர தயாராக இருக்கணும். வீட்டுக்கு போய் ரமணிக்கு தகவல் அனுப்ப வந்தான். நீங்கள் சொல்கிற ஆளுக்கு இருக்கிற இடம் இதுதானா ரமணி? எக்ஸாக்ட்லி பிரச்சனை. ரைட், பிரச்சனையை நான் எதிர்பார்த்த கோணத்தில் தான் போக ஆரம்பிச்சிருக்கு. டயல் செய்தான். எஸ், ராம் ஸ்பீக்கிங். கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியுமா? நாங்கள் வரலாமா? அனுமதி கிடைத்ததும் அந்த ரமணியோடு அவசரமாக புறப்பட்டான் பிரசன்னா. ராம் காத்திருக்க, சொல்லுங்கள் பிரசன்னா. கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் இன்ஸ்பெக்டர். பண்ணிடலாமே. ரமணியோட ஸ்டேட்மெண்ட் படி பல்லவி போல் ஒருத்தி அந்த 2 பேர் வீட்டில் பார்த்ததா சாட்சிகள் இருக்குது. பல்லவியோட வேலைக்காரி காவேரி அடிக்கடி அங்கே வந்ததா தகவல் இருக்குது. பிம்ப் சொன்னபடிக்கு பல்லவி போல இருந்த ஒரு பொண்ணு இந்த 2 பேர் கொண்டு போனது ஊர்ஜனமாயிருக்கு. அதில் ஒருத்தன் பல்லவியால் பாதிக்கப்பட்டவனாக தான் இருக்கணும். ஸோ ஒன்று நிச்சயம், பல்லவி போல் தோற்றத்தில் இன்னொருத்தையும் இருக்கிறது அல்லது இருந்தது நிச்சயம். வெட்டியான் சொன்னபடி 2ல் 1 போயிருக்கு. ஆனால் அந்த சுந்தர் சமாச்சாரம் உதைக்குது. பிணத்தோட கையில் அதை பார்த்ததா அவன் சொன்னான். ஆனால் பச்சை குத்து முன்னாடி இந்த பொண்ணு அவங்கக்கிட்ட வந்தாச்சு. ஸோ அனுமானப்படி செத்தது பல்லவியாக இருந்தால் ஏற்கனவே இந்த வீட்டில் அவள் ப்ராஸ்டியூட்டாக இருந்திருக்கணும். அதுக்கும் சரியான தகவல் இல்லை. உங்கள் யூகம் என்ன பிரச்சனை? பாதிக்கப்பட்ட 2 பேரும் திட்டம் போட்டு பல்லவியை தீர்த்து கட்டி ஆளை மாற்றி இருந்திருக்கணும்.
அதுக்கு உதவியாக இருந்த அந்த வேலைக்கார பொண்ணு காவேரி. ஸோ பல்லவி செத்தாச்சுன்னு சொல்கிறீங்களா? மஸ்ட் பி இன்ஸ்பெக்டர். இப்போது போலி தான் நடமாடுதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி நிரூபிக்கிறது? 1000 வழி இருக்குது, ப்ரூவ் பண்ண கஷ்டம் இல்லை. அந்த காவேரி கூப்பிட்டு 3rd degree வரைக்கும் உபயோகிச்சோம்னா கக்கிட மாட்டாளா என்ன? இந்த பசங்களை விசாரிக்க வேண்டாமா? அது உடனே வேண்டாம். பல்லவியோட இடத்துல போலி இருக்கிற பட்சம் இவங்க உதவி இல்லாமல் அவளால் ஒரு அங்குலம் கூட நகர முடியாது. உருவத்தீமையை உபயோகப்படுத்தி அழகாக ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டாங்க. அது இயற்கையான சாவில்லை, கொலை தான். குடஞ்சி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி பல்லவி பற்றி தரோவாக தெரியணும் பிரசன்னா. அந்த டைரக்டர் தயாநிதி சந்திச்சா அதுக்கான விஷயங்களை கிடைக்கலான்னு போகலாமா? ஜீப்பை புறக்கணித்து பிரசாவின் மப்பட்டில் ராம் தொற்றிக்கொள்ள ஆற்காடு சாலையை கடந்து சாலிகிராமத்தில் நுழைந்தார்கள். தயாநிதியின் பங்களாவை நெருங்கிய போது அவரே காரில் ஏறுவது தெரிந்தது. ஹலோ மிஸ்டர் தயாநிதி, நான் இன்ஸ்பெக்டர் ராம். இவர் டிடெக்டிவ் பிரசன்னா. உங்களை பார்க்கத்தான் வர்றோம். அவசரமாக எங்கேயாவது கிளம்புறீங்களா நீங்கள்? எவ்வளோ ஒத்துமை பாருங்கள். மெல்ல சிரித்தார் அந்த தயாநிதி. மரணம் வந்தால் உடனே போலீஸ் வந்துன்னு சொல்கிறது சரியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பல்லவி வீட்டில் அவர் நிறுத்த பதறினான் பிரசன்னா. என்ன சார், பல்லவி வீட்டில்? அவளோட வேலைக்காரி காவேரி விஷம் குடித்து தற்கொலை பண்ணிட்டாலாமா? இப்போ தான் பல்லவி ஃபோன் பண்ணான். நான் அங்கே தான் போகிறேன். கால்கள் பெயரவில்லை பிரசன்னாவிற்கு. அந்த காவேரியின் புருஷன் காரணமே தெரியாமல் அழுது கொண்டிருந்தான். 6 வயது பையன் வேறு. கூட்ட நடுவே சூழ்ந்திருக்க பல்லவி நடுவில் நின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் அந்த கடிதம். காவேரி தன் கைப்பட எழுதிய வாக்குமூலம். வாழ்க்கை வெறுத்து விஷம் குடிச்சு என்ன முடிச்சுக்கிறேன். என் மரணத்துக்கு யாரும் பொறுப்பில்லை. காவேரி. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க பல்லவி? பல்லவி கலங்கிய கண்களோடு பிரசன்னாவை பார்த்தாள். எனக்கு சத்தியமாக புரியல சார். நான் அவளுக்கு ஒரு குறையும் வைக்கல. தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியமும் கிடையாது. பளிச்சுன்னா அந்த வார்த்தை மனதில் விழ பல்லவியை பார்த்தார் ராம். அந்த வார்த்தை வேறொரு வகையில் பிரசன்னாவை யோசிக்க வைக்குது. சரி பல்லவி, இந்த நியூஸ் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? நான் பிரசாத்தில் டப்பிங்கில் இருக்கிறப்போ என் பிஆர்ஓ கணேஷ்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. உடனே புறப்பட்டு வந்தேன். அந்த கணேஷை கேட்டபோது தான் வந்த நேரம் வீட்டில் யாரும் இல்லை என்றும் காவேரியின் முழங்கல் கேட்டதாகவும் சொன்னான். அவன் சொன்ன நேரத்தையும் மற்ற செய்திகளையும் குறித்து கொண்டு பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு வரட்டும், ரிப்போர்ட் வந்த பின்னாடி அடுத்த என்கொயரி. எனிஹவ் உங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசணும் பல்லவி. அவள் தயாநதியை பார்க்க, பேசிட்டு வாமா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் ஷூட்டிங் இருக்கா? ராம் நடுவில் கேட்டார். ஆமாம், பட் நீங்கள் கேட்க வேண்டியது கேளுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். கேளுங்க இன்ஸ்பெக்டர். சுந்தரி உங்களுக்கு தெரியுமா பல்லவி? அவள் முகம் ஒரு கணம் இருண்டு பின் தன்னிலைக்கு வந்தது. அதை குறித்து கொண்டான் பிரசன்னா. யார் சுந்தரி? ஓகே, பழைய டாக்டர் சிகாமணிக்கு ஏன் இந்த சாவுக்கு வரல? என்ன கேட்டா? அவர் வீட்டுக்கு அடிக்கடி இந்த காவேரி போனதான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு ஆள் யாருன்னு உங்களுக்கு கூட தெரியுமாமே? எனக்கு எப்படி தெரியும்? அந்த பழைய தினசரியை எடுத்து போட்டான்னு பிரசன்னா. ஆகஸ்ட் மாதம் பேப்பர். ஹரிங்கிற பேரில் உங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறதா கிசுகிசு. அந்த ஹரி தான் இப்போ சிகாமணி கூட இருக்காராமா. சிகாமணியை ஆவணப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிருக்கிறீங்க. சிகாமணியோட வாழ்வை குலைச்சிருக்கிறீங்க. அவங்களோட நடவடிக்கையை தெரிஞ்சுக்க அந்த காவேரி நீங்களே பலமுறை அந்த வீட்டுக்கு அனுப்புறது உண்டு. நீங்களும் போனதுண்டு. கடைசியாக காவேரி அவங்க சார்பாக பேச அனுப்பிச்சோ எங்கேயோ அவளே மாறி உங்களுக்கு எதிராக மாறிடுவாளோன்னு நினச்சி. ஏன்னா உங்கள் ரகசியம் முழுக்க தெரிஞ்ச ஒரே ஆள் அவள் தான். அவளை தீர்த்து கட்டிட்டு அதுக்கு முன்னாடி அவளை மிரட்டி கைப்பட லெட்டரும் வாங்கியிருக்கீங்க. விசாரிக்கும்போது உங்களையும் மீறி தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு காவேரிக்கு தைரியம் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. சரிதானே? திக்பிரமை பிடித்து நின்றால் பல்லவி. ஒன்றுமே பேசாமல் பார்த்து கொண்டே நின்றாள். இதுக்கெல்லாம் ஆதாரம் இப்போ முறையாக இல்லை. ஆனால் நீங்கள் தப்பிக்க முடியாது பல்லவி. அவர்கள் போனதும் அவசரமாக ஃபோன் செய்தால் எதிர்முனை சினிங்கியதும், யார் சிகாமணியா? நான் அனு பேசுகிறேன். போட்டு குடஞ்சி எடுத்துட்டாங்க. கதை நாம் எதிர்பார்க்காத திசையில் எப்படியோ போகுது. உடனே புறப்பட்டு வாங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் ஹரியும் சிகாமணியும் வந்து நின்றார்கள். என்ன அது? பிரசன்னா குடைந்ததை சொன்னாள். காவேரியை நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்கிறாங்க. பழைய பேப்பரில் சேகரித்து பல்லவியோட புருஷன் ஹரின்னு புட்டு வைக்கிறாங்க. ஆனால் உன்னை பல்லவின்னு நம்பிட்டாங்க இல்லையா? நம்பி என்ன பிரயோஜனம்? கடைசியில் என் கழுத்துக்கு கத்திரி வந்த போல் இருக்கு. அந்த பேரில் நான் இருந்ததால் என்னை தூக்கு வரைக்கும் ஏற்றிட்டா நானும் இல்லை சாகணும். பேசாமல் அந்த சுந்தரி வீட்டில் இருந்திருந்தா நிம்மதியாக இருந்திருப்பேன். என்னை கொண்டு வந்து இங்கே மாட்டி விட்டுட்டு. என்ன நீயே தளர்ந்துட்டா எந்த வேலையும் நடக்காது. வேஷம் போட தொடங்கி முழுசாக 1 மாதம் ஆகலை, அதுக்குள்ளே அழுத்துக்கிறேன். விவரம் தெரிஞ்சு இந்த காவேரி உயிரோடு இருந்தால் ஆபத்துன்னு தானே நானும் ஹரியுமா அவளை தீர்த்து கட்டணும். நாங்கள் செஞ்ச கொலைக்கு என்ன ஆதாரம்? நீ ஏன் பயப்படுற? ஆனாலும் எனக்கு சொல்லாமல் அவளை நீங்கள் கொண்டிருக்க வேண்டாம். சரி வீடு, முடிஞ்சு போன கதை. என்னொன்றுனால எனக்கு தெரியாது, நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிடு. நீ பல்லவி தான் கூட இந்த குழப்பத்தில் கொஞ்சம் கூட கோட்டை விட்டுறாத. பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா? யாருக்கு தெரியும்? என்ன அனு நீயே? அவன் மண்டையை போடுறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போன உத்தரவுகள் குழப்பமாக இருக்குது. ஷூட்டிங் 2 மாதத்துக்கு மேலே கேன்சல் பண்ண சொல்லியிருக்கா. ஏன்னு தெரியல. இப்போ தயாநிதி சாரோட புதுப்படத்தில் மட்டும்தான் நான் பண்ணுறேன். அப்புறமா கணேஷுக்கு செக் சைன் பண்ண பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்கா. காரணமும் புரியல.
நீ தான் வந்தாச்சே, ஆட்டோமேட்டிக்காக அது ரத்து ஆகிடுமே. அக்கௌண்ட்ஸ் தர சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணு, நாங்கள் பார்க்கணும் எல்லா கணக்கு வழக்குகளையும். உங்களுக்கு வேண்டியதை சுருட்டிட்டு என்ன விட்டுருங்கப்பா. மாதம் ஒன்றும் ஆகலை, இப்போவே தாக்கு பிடிக்க முடியல, உதறுது. நீ காமதே நானும் உதறிட்டு ஓட முடியாது அவ்வளோ சீக்கிரம். எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் மறந்து போச்சா? அவள் ஊமையானாள். நாங்கள் சொன்னதெல்லாம் மலமலன்னு செய்யி, இந்தா இதை வச்சுக்கோ. என்னது இது? வயர்லெஸ் மைக்ரோஃபோன். உனக்கு பிரச்சனைனா முத்திடுச்சுன்னா உடனே இந்த பட்டன் அழுத்து, நாங்கள் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவோம். ஒன்றும் அசைக்க முடியாது இனிமேல், நீ தான் பல்லவின்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அவர்கள் போனதும் அவசரமாக படுக்கறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டு அதோடு கூடிய அட்டாச் பாத்ரூம் கதவை திறந்தால் அவன் வெளியே வந்தான். என்ன ஓவரா? ஆச்சு, இப்போவே ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாமா? இருங்க, அவசரப்பட வேண்டாம், இன்னும் சில விஷயங்களை கறக்கணும். அது முடிஞ்சால் ஃபைல் கிளைமேக்ஸ் தான். சிரித்தபடியே கதவை திறந்து கொண்டு பக்கவாட்டு பதிகள் இறங்கி கொல்லை பக்கமாக வெளியேறினாள். அத்தியாயம் 11. இவர்கள் போன நேரத்தில் துண்டு சிகரெட்டை வீச வாசலுக்கு வந்த ஹரி புருவத்தை சுருக்கினான். சிகாமணி இருக்காரா? நீங்கள் யார்? போலீஸ். சின்னதாக வெளுத்து சட்டு என்று சமாளித்து கொண்டான். உள்ளே வாங்க. நாங்கள் உள்ளே வரது இருக்கட்டும், நீங்கள் உள்ளே வர வேண்டியது இருக்கலாம். சீக்கிரம் பதில் எதிர்பார்க்குறோம். என்ன சொல்கிறீங்க? பல்லவிங்கிற பேரில் வேற ஒரு பெண்ணை மாற்றி ஒரிஜினல் பல்லவை நீங்கள் க்ளோஸ் பண்ணி இந்த போலை நாடகத்தை எத்தனை நாள் நடத்த போகிறீங்க? 5 நிமிடம் போல் கேட்காத சிகாமணி, ஓகே இன்ஸ்பெக்டர், நாங்கள் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. நீங்கள் சொல்கிறபடியே இருந்தாலும் ஆதாரத்தோடு வாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. அவளை போலின்னு நிரூபிங்க, எங்கள் நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம். பட் ஒரு நடிகை போலின்னு சொல்கிறவங்க 2 பேர்த்து மேலேயும் ஏன் அந்த அம்மா இன்னும் டேமேஜ் சூட் கிளைம் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியல. பிரசன்னாவை ஒரு முறை அழுத்தமாக பார்த்தார் ராம். இறங்கி நடக்க பிரசன்னா தொடர்ந்தான். என்ன இன்ஸ்பெக்டர், இதை விட்டு பிடிக்கணும் பிரசன்னா. ஒரு சமயம் பார்க்கும்போது நம்ம சந்தேகமெல்லாம் அர்த்தமே இல்லையோன்னு படுது. அது போலி இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா செத்தது காவேரியோட மரணம்? ராமை ஸ்டேஷனில் இறக்கிவிட்ட பிரசன்னா மறுபடியும் பல்லவி வீட்டு பக்கம் ஒப்பட்டை செலுத்தினான். பங்களாவை சமீபிக்க பல்லவியுடன் யாரோ ஒரு மனிதர் நன்றாக வயதான ஒருவர் சிரித்து பேசிக்கொண்டே கேட்டு வரை வந்தார். இவன் பதுங்கிக் கொண்டு அதை கவனிக்க அவர் ஆட்டோவில் ஏறி உட்கார பல்லவி கையசைத்து விட்டு உள்ளே போனார். சட்டென்று மொப்பட்டை உதைத்து ஆட்டோவை தொடர ஆரம்பித்தான் பிரசன்னா. அது ஹோட்டல் ஸ்வாகத் வாசலில் போய் நின்றதும் மொப்பட்டை நிறுத்திவிட்டு அவரை பின்தொடர்ந்து நடக்கத் தொடங்கினான். தன் அறைக்குள் நுழைந்து அவர் கதவை சாத்து முன் அவரை மறைத்து, ஐ எம் பிரசன்னா, பிரைவேட் டிடெக்டிவ். சந்தோஷம், என் பேர் சேஷாஸ்திரி, நான் ஒரு டாக்டர், ஐ ஸ்பெஷலிஸ்ட். உள்ளே வாங்க பேசலாம். அவர்களை வாங்கி கொண்ட கதவு மூடியது. என்ன சார்? ஐயா, இந்த நேரத்தில்? ஷூட்டிங் புறப்பட்ட அனு தயாநிதியை பார்த்து அதிர்ந்து பின் சமாளித்து கொண்டார். வரக்கூடாதா பல்லவி? உள்ளே வாங்க ஐயா. இப்போல்லாம் நீ ரொம்ப மாறிட்டு வரையோன்னு தோணுது பல்லவி. சில சமயம் என்ன சார்னு கூப்பிட தொடங்கிட்ட? தயாநிதியின் பார்வையை சந்திக்க தெம்பு இல்லாமல் தலை குனிந்தாள். இது என்ன புது பழக்கம்? எதுங்க ஐயா, சாயங்காலம் வேலைகளில் கொஞ்ச நாளாக நீ ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதே இல்லை. இன்றைக்கும் கிளம்பிட்ட. ராத்திரி 8 மணிக்கு உன் கால் ஷீட் கிடைக்கிதேன்னு அந்த கோவிந்தன் அதிசயப்படுறான். மணி 5 தான் ஆச்சு, இன்னும் இருட்டல. ஐயா, நான் அவசரமாக கிளம்பணும். நான் போகணும்னு சொல்ல. சரி. அவர் எழுந்ததும், நாங்கள் வரலாமா பல்லவி? ராம் நுழைய பிரசன்னா தொடர அவளுக்கு வியர்த்தது. சே, இன்றைக்கி பார்த்து எசகு பெசகாக மாட்டிட்டோம் எல்லோரும். ஏதாவது பிரச்சனைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு அவசரமாக ஷூட்டிங் இருக்குது. மிஸ்டர் கோவிந்தனுக்கு கால் ஷீட் தந்திருக்கேன், ப்ளீஸ். மிஸ்டர் கோவிந்தன், இப்படி வரீங்களா? ஒல்லியான அந்த மனிதன் வர, இந்த பொய் உடஞ்சி போச்சு, வேறு ஏதாவது உண்டா பல்லவி? அவள் தொப்பு என்று சோபாவில் சரிந்தாள். என்ன கேட்கணும் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு? கேட்கலாம். சினிமாவில் நடிக்கிற பல்லவி வாழ்க்கையிலும் நடிக்க ஆரம்பிச்சு தான் எங்கள் பிரச்சனை. புரியலையே. அனு, விளையாட வேணாம். அனுவா? ஆமாம், அதுதான் உன் நிஜ பேர். அத்தனை உண்மைகளையும் சிகாமணியும் ஹரியும் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்லியாச்சு. கேட்குறீங்களா? அந்த மினி டேப் ரெக்கார்டரை எடுத்தார் ராம். அவசியம் இல்லை, அதை நானே ஒத்துக்கிறேன். நான் சினிமா நடிகை பல்லவி மாதிரி உருவ ஒத்துமுள்ள அனுதான். அவர்கள் அறியாமல் வயர்லெஸ் கருவியை மெல்ல அழுத்தினார். கண்கள் வாசல் பக்கம் பதித்து கொண்டே, வேற என்ன உண்மை தெரியணும் உங்களுக்கு? கேட்கலாம். மெதுவாக சிரித்தராம். இந்த உண்மையே போதும், மற்றதெல்லாம் வாங்கிடுவோமே. நாங்கள் இன்னும் சிகாமணி ஹரியை சந்திக்கவே இல்லை. உங்கள் வாய் மூலமாக வாக்களம் கிடச்சிட்டா அதுதானே எங்களுக்கு ஆதாரம். அவர்களையே வெறித்து பார்த்தால் அவள். சற்றென்று குரலை உயர்த்தி பேசத் தொடங்கியதும் பிரசன்னா உஷாரானான். நடந்தது அனைத்தையும் அனு சொல்லி முடிக்க ராம் அதை டேப் செய்ய, இன்ஸ்பெக்டர், ஓடுறவங்களை பிடிங்க என்று உரத்து அவள் குரல் கொடுக்க ராம் புரியாமல் விழிக்க போலீஸின் கைகளில் சிகாமணியும் ஹரியும். பிரசன்னா விஷமமாக சிரித்தான். என்ன பிரசன்னா இதெல்லாம்? கதைக்குள்ளே ஒரு குட்டி கதை இன்ஸ்பெக்டர். நானே நேற்று தான் அதை கண்டுபிடிச்சேன். கொஞ்ச நேரத்தில் அதுவும் வெளியே வரும், பாருங்க. அடி பாவி, சண்டாளி, ஆளுக்கு ஒரு விதமாக கலர. அனு, இவங்க 2 பேரும் எப்படி இங்கே? இந்த வயர்லெஸ் கருவி என்கிட்ட கொடுத்து ஆபத்துன்னா அடுத்து சொன்னாங்க. அடுத்த நாள் தான் ஆபத்துன்னு உங்களுக்கு புரியல. இதோ வரேன் இன்ஸ்பெக்டர்.
டேப் ரெக்கார்டோடு அவள் வந்தால் கேசட்டை நுழைத்து பட்டனை தட்ட ஹரியும் சிகாமணியும் இவளிடம் பேசியது அத்தனையும் அதில் பதிவாகியிருந்தது. காவேரியை கொன்ற கதையிலிருந்து பல்லவியை தீர்த்துவிட்டு அணுவை இடம்பெறச் செய்தது வரை அத்தனைகளும் வெவ்வேறு சமயங்களில் பேசிய பேச்சுக்கள். ஆதாரம் போதுமா இன்ஸ்பெக்டர்? தாராளமாக இவங்கள 2 பேர்த்தையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். நீ என்ன அப்ரூவரா? தயாநிதி குறுக்கே வர, கொஞ்சம் பொறுங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு கதையை நான் சொல்லியாகணும், உங்களுக்கு அப்போ தான் புரியும். மற்றவர்கள் இவளையே பார்க்க சொல்லத் தொடங்கினாள். அப்படியா காவேரி? ஆமாங்கம்மா, ரத்தம் கொதிச்சு போச்சு எனக்கு. 2 பங்கு பணம் தர்றாங்களாம்மா. அந்த சிரிக்கி அசல் உங்களாட்டமே இருக்காம்மா. காவேரி, நீ ஒன்று பண்ணுறியா? சொல்லுங்கம்மா. அவங்க சொன்னபடியே செஞ்சு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. போகிற போக்க வச்சுட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ தீர்மானிக்கலாம். பயப்படாத காவேரி, நம்ம கணேஷ் உன்னை கவனிச்சுக்குவான். சரிங்கம்மா. அவ்வப்பொழுது நடக்கும் நிகழ்ச்சிகளை பல்லவியிடம் சொல்லி அணுவை கொண்டு வந்து அந்த வீட்டில் புழங்க விட்டு அதுவும் பல்லவிக்கு தெரியும். எல்லாம் சொல்லிக் கொடுத்து இரட்டை தோணியில் காவேரி சவாரி செய்ய புது வருஷ கொண்டாட்ட நாள் குறிக்கப்பட்ட போது காவேரி அதிர்ந்தாள். அதை வந்து விலாவாரியாக பல்லவியிடம் சொல்லவும் செய்தாள். என்னம்மா செய்யலாம்? ஆபத்து இவ்வளோ கிட்டத்தில் இருக்கேம்மா. எல்லாம் சரியாக நடந்தால் நீங்கள் காலி, நடக்கலைன்னா அந்த அணு காலின்னு சொல்லிட்டுட்டாங்கம்மா. இது அவளுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் அவள் ஆடி போயிட்டா. பணத்தாசையில் தப்பான வழியில் இறங்கிட்டுமேன்னு தினமும் அழுதுகிட்டு இருக்கா. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. 31ஆம் சாயங்காலம் பரபரப்பாக எங்கே தொடங்கினாள் பல்லவி. காவேரி, அந்த அணு இப்போ எங்கே இருக்கா? அவளை சவேரால் தங்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்த பின்னாடி ராத்திரி 11 மணிக்கு அவளை வர சொல்லியிருக்காங்க. சரி நீ போ. மற்ற உத்தரவுகளை மளவளன முடித்து விட்டு சரியாக 8:30 மணிக்கு அவள் புறப்பட்டு போனதும் கணேஷுக்கு ஃபோன் செய்தான் லோகநாதன். சவேரா ஹோட்டலில் காரை நிறுத்தினால். பல்லவி கதவை தட்ட அணு திறந்தாள். நீங்களா? நமக்கு அதிக நேரம் இல்லை அணு, சொல்கிறத கவனமாக கேளு. நீ சேர்ந்த இடம் சரியில்லை, உனக்கு வேண்டிய பணத்தை நான் தர்றேன். அந்த பொறுக்கிகளை கம்பி என்ன வைக்கணும், அவங்க சொன்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஆனால் உள்டா ஆள் மாற போகிறோம். நீ முதல்ல 10 மணிக்கு போகிற, பின்னாடி நான் வர்றேன். 12 மணிக்கு முன்னாடி ஃபோன் வரும்போது எடுக்க நீ வெளியே வர்ற. அந்த நேரத்தில் நான் உள்ளே போகிறேன். நான் நினச்சி உன்னை கடத்திட்டு போக போகிறாங்க. எப்படி நிரூபிக்கிறது? இந்த ஸ்டிக்கரை உன் கையில் ஒட்டிக்கோ. இதில் சுந்தர்னு எழுதியிருக்கு. நீ அந்த வீட்டில் இருந்தப்போ இந்த மாதிரி பச்சை குத்து வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது பச்சை ஸ்டிக்கர். எனக்கு பச்சை குத்துலன்னு அவளுக்கு தெரியுமே. நீ சொல்லித்தானே? கைப்பட பார்த்தாங்களா? குத்திட்டாங்கன்னு சொல்லு. நாளைக்கு இந்த கேஸ் போலீஸ் வரைக்கும் வரும்போது நமக்கு பலம். உண்மையை தெரிஞ்சால் சொல்ல மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு லாபம் இல்லை. அப்புறம் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே இளைப்பெசகாமல் நடந்தது. ஆனால் கடத்தி அணுவை பல்லவி என்று நினைத்து உடனே மயங்க வைத்து அது தெளிவதற்கு முன்பே முடித்து விடுவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. உயிர் பயம் இருந்ததால் எதற்கும் இருக்கட்டும் என்று 31ஆம் வடிவேலு மூலமாக பிரசன்னாவுக்கும் கடிதம் அனுப்பினாள். காவேரியை ஒரு எதிர்பாராத தருணத்தில் கொன்றுவிட்டது மற்றொரு அதிர்ச்சி. இதுதான் இன்ஸ்பெக்டர் நடந்தது. நானே இந்த விளையாட்டில் இறங்கினதால் 2 தொகைகளை பிடிக்க முடிஞ்சுது. ஆனால் அணுவையும் காவேரியும் காப்பாற்ற முடியாமல் போச்சு. நான் அணுவாக நடிக்க தொடங்கின உடனேவே எப்போவும் என் பாதுகாப்புக்காக என் பிஆர்ஓ கணேஷ் பாத்ரூமில் பதுங்கி இருப்பது உண்டு. இவங்க பேச்சை நான் டேப் பண்ணும்போது எனக்கு பெரிய அளவில் உதவுனது கணேஷ் தான். அணு இறந்து இது ஆள்மாறாட்டமாக கருதப்பட்ட உடனே நீங்கள் ஏன் போலீஸ் அணுகலை பல்லவி? முழு வாக்குமூலத்தோடு பிடிக்க ஆசை தான் இன்ஸ்பெக்டர். இந்த குற்றவாளிகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி லேசானவங்க இல்லை, புத்திசாலிக. எனக்கு நேற்று மத்தியானமே உண்மை தெரிஞ்சு போச்சு என்று மெதுவாக சிரித்தான் பிரசன்னா. அதெப்படி? உங்கள் கண்டாக்டர் சேஷாத்தியை தொடர்ந்து போனப்போ உண்மை தெரிஞ்சது. நீங்கள் கன்டெக்ஸ்ட் பண்ணிட்டதும் கான்டாக்ட் லென்ஸ் உபயோகப்படுத்துறதும் யாருக்குமே தெரியாத ஒரு சங்கதி. அதன் மூலம் நீங்கள் பல்லவிதான் நான் நேற்றே தெரிஞ்சுக்கிட்டேன். எனிஹவ், ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க பெரிய அளவில் உதவின உங்களுக்கு நன்றி பல்லவி. ராமை தொடர்ந்து பிரசன்னாவும் வெளியேற அவளை பெருமவங்க பார்த்து கொண்டு தயாநிதி அருகே வந்தார். நான் செஞ்சது சரிதானே ஐயா? அதை ஆமோதிக்கும் வகையில் தன் வழக்கப்படி அவள் நெற்றியில் மெல்ல முத்தமிட்டார் தயாநிதி.